பேர் எழுதியிருக்கோம். எங்கள் பாட்டெல்லாம் வேறு எம்எஸ்ஆவைங்கார் விஷ்ணு மதம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படி தான் எழுதியிருக்கோம். ஆனால் இப்போ எந்த பத்திரத்துலேயும் அப்படி கிடையாது, இந்து மதம் தான் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் சிவ மதம் விஷ்ணு மதம் தான் எழுதியிருக்கோம். இங்கேயும் மணவாளன் சன்னதியிலையும் என்னையே குருவாக பெறப்பெறுவேன் எழுபிறப்பும் இது இந்திர பிராணான்னு கதறினார் ஒரு சமயம் அப்படின்னு சுவாமி சாதிப்பாருங்க. சுவாமி அடிக்கடி சொல்லுவார். அவரிடத்திலேயே பழகினபடினாலே அடியனுக்குவே பரத்துவத்தை சொல்றதான் நமக்கு எல்லாரும் சௌலபியத்தை சொல்லுவாள், சௌசீல்யத்தை சொல்லுவாள். சௌசீல்யத்தையும் சௌலபியத்தை சொல்ல ஆரம்பிச்சா அடி அழ ஆரம்பிச்சிருவேன். தரிச்சு நின்று சொல்லணும்னா பரத்துவம் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் காஞ்சி சுவாமியுடைய வார்த்தைகள். அப்படியாக அவரை போல இன்னைக்கு எழுதக்கூடியவர் என்னால் புத்தூர் சுவாமித்தர் தான். இந்த ஸ்ரீராமாயண சாத்துமறையின் போது வடப்பொடி சுவாமிக்கு எங்கள் புத்தூர் சுவாமி தான் ஆகமிருத வருஷின்னு விருது கொடுத்தார். அவர் என்ன பண்ணார், ஆழ்வார் சொல்லீர் என்னம்மானேன்னு சொல்லியிருக்கார். அதனால் பேசத்தான் செய்யணும், இந்த வருஷம் நீ திருப்பாவை சொல்லணும் அப்படின்னு திரும்பவும் சொல்ல வச்சார். நிறைய பேர் இந்த காலத்திலும் பண்ணுறா. ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து பண்ணிடுறான், இந்த ஆஃப் செட் அப்படின்னு சொல்லப்படும், அதை பண்ணுறான். அது ஓரளவுக்கு நல்லதுன்றேன். ஏன்னா அப்படி எழுதி கொண்டு போய் காமிச்சேன்னா சுவாமி அப்படி எழுதி காமிச்ச இடத்துல அப்படி எக்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா உடனே எழுதி கொடுக்குறது, வாசிக்க கூட மாட்டேன். நீ எழுதினா சரியாத்தான் கொண்டுருவார். அப்படி சுவாமிக்கு நம்ம இடத்துல ஒரு நம்பிக்கையே இருந்தது. நமஸ்காரம். ஸ்வைராலாபம் என்கிற இந்த பாட்காஸ்ட்டில் இன்று நம்மோடு இணைந்துள்ளார் ஸ்ரீ புத்தூர் ரகுராமன் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன். புத்தூர் சுவாமி அப்படின்னு சொன்னாலே நம் அனைவருக்கும் தெரியும். மிகவும் பிரசித்தமாக எழுந்தருளியிருந்த வித்வான். அவ்வளோ கிரந்தங்களை ஸ்ரீவைஷ்ணவ உலகத்துக்காக வழங்கியுள்ளவர். எவ்வளவோ கைங்கரியங்களை எல்லாம் செய்தவர். புத்தூர் சுவாமி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வக்கீல் சுவாமி அப்படின்னு சொல்லுவா. அவருடைய திருநாமம் என்று பார்த்தால் ஸ்ரீ புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி என்பது. அவர் மட்டுமில்லை, அவருடைய திருத்தகப்பனாரான புத்தூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியும் பல கைங்கரியங்களை செய்தருளியிருக்கிறார். அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அதற்கு மேலே புத்தூர் ரகுராமன் சுவாமியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. இதையெல்லாம் இன்று அவர் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதை உங்களிடத்திலே முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மோடு தற்பொழுது எழுந்தருளியிருக்கக்கூடிய புத்தூர் ரகுராமன் சுவாமி பாலாஜி சுவாமி என்று அழைக்கப்படுவார். பல கைங்கரியங்களை செய்து வருகிறார். கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக எவ்வளவோ கிரந்தங்களை பதிப்பித்தும் வருகிறார். மாத பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற பத்திரிகையை நடத்தி வருகிறார். எவ்வளவோ கைங்கரியங்களை பண்ணுகிறார். அதுவும் இந்த புத்தூர் சுவாமியினுடைய சதமானோத்சவத்தை ஒட்டி அவ்வளோ உபன்யாச நிகழ்ச்சிகள் மத்தமுண்டான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். உபன்யாசங்கள் என்ன, பரீட்சைகள் சிறு பிள்ளைகளுக்கு நடத்துவது என்ன, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை இந்த வருஷம் நடத்தி இருக்கிறார். புத்தூர் சுவாமியினுடைய சதமானோத்சவத்தை இந்த மாதிரி வேறு யாருமே கொண்டாட முடியாது என்கிற அளவிலே அழகாக கொண்டாடி இருக்கிறார். ஆச்சாரியனுடைய பெருமையை உலகமெங்கும் திகழச் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விரதத்தை பூண்டு ரொம்ப அழகாக காரியங்களை பண்ணியிருக்கிறார். அவருக்கு முதற்கண் அடியங்களுடைய தன்யவாதத்தை தெரிவித்து கொண்டு சுவாமி கலந்துரையாடலை ஆரம்பிப்போம். பொதுவாக இது நோயொரு வித்வான் அப்படின்ற ஒரு சீரீஸில் அவரவர்களை பற்றி தெரிந்து கொள்வதுன்ற ஒரு கிரமம். ஆனால் அடியனுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு தோணித்து. புத்தூர் வக்கீல் சுவாமிகள், 2 பேருமே வக்கீல் சுவாமிகள் தான். அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அதுக்கு மேலே அந்த சுவாமியினுடைய கட்டாட்சம் தேவர் மேலே எப்படி ஏற்பட்டது, அந்த அபிமானம் எப்படி இருந்தது அப்படின்றதை தெரிந்து கொண்டு வரலாம் அப்படின்னு அடியன் நினைக்கிறேன். இப்போ அங்கேருந்தே ஆரம்பிப்போம் சுவாமி. புத்தூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி, அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்னன்னு சொல்லலாம்? அவரை பற்றி சொல்லணுமானால் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி சுதர்சன ஸ்தாபகர் என்ன பிரசித்தர். அவர் 1897 மார்கழி மாதம் மாரிமலை முழஞ்சில் என்ன 23வது நாளிலே காலையிலே பொழுது புணரும்படியான தருணத்திலே தோன்றியவர்.
அரிய பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். அவர் தம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த தனம், தாம் சம்பாதித்த வழக்குரைஞராக இருந்து சம்பாதித்த செல்வம் எல்லாவற்றையும் அந்த பெருஞ்செல்வத்திலே பெரும் பகுதியை சம்பிரதாயத்திற்காக ஒதுக்கி பெரிய ஒரு நிதி அமைத்தார். அதுதான் அவருக்கு உண்டான பெரிய பெருமை. அவருடைய யூனிக்னஸ்னால் அவருக்கே உண்டான தனிப்பெருமைனா 2 விஷயம் சொல்லலாம். அவர் தாம் சம்பாதித்த சொத்துலையும் பித்ரார்ஜிதமாக கிடைத்த சொத்துலையும் பெரும்பகுதியை சம்பிரதாயத்துக்காக ஒதுக்கினார். சம்பிரதாயத்துக்காக ஒதுக்கினவங்க சில பேர் கூட இருப்பாள். இப்போ கூலக்கடிக்கு சிங்கவிகார சுவாமி கூட கைங்கரியங்களுக்காக நிதி ஒதுக்கிறார் சொல்லலாம். ஆனால் இவருக்கு இடத்துல ஒரு வைலட்சணம் இடத்துல என்னென்னா, இவர் கிரந்த பிரகாசனத்திற்காக பெரும்பகுதியை ஒதுக்கினார் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு தான் கிரந்தங்களை பிரகாசப்படுத்தணுங்கிறதுக்காக நிதியை ஏற்படுத்தி விட்டு தன் காலத்தில் தான் பண்ணலாம். ஆனால் தனக்கு பிற்காலத்தில் முடக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய துருக்குவாரை அதற்காக தயார்படுத்தினார். அது 2ம் அவர் பண்ணின காரியம். அதில் அவருக்கு உண்டான சொத்திலே பெரும்பகுதி என்ன பண்ணாரா, பூர்வாச்சாரி வியாக்கியானங்கள், குறிப்பாக திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள், இவற்றை தமிழ் விவரணத்தோடு வெளியிட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் சம்பிரதாய சம்ரட்சணத்திற்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும். அந்த காலத்திலே விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே லோகத்திலே ரொம்ப சமரசவாதங்கள்லாம் அதிகமாக தலையெடுத்து விட்டது. ஏன்னா எல்லாரும் ஒத்துமையாக இருந்து போராட வேண்டும் என்பதற்காக ஹரிமிஷவனும் ஒன்றும் இல்லாமல் ஒன்று தான் என்கிற பிரச்சாரங்கள்லாம் அதிகமாக இருந்தது. அதற்கு முன்பெல்லாம் பார்த்தோமானால் சொத்து பத்திரங்கள், இந்த வீடு நிலங்களாக விற்கிற பத்திரங்களோ, நான் ஏதோ ஒன்று வாங்கினாலும் இந்த பத்திரத்தை பார்த்தேன்னா, அடியும் கூட பத்திரம் பார்த்துருக்கேன். எங்கள் காலத்துல ஒரு பழைய காலத்தில் ஒரு சிறு பிராயத்தில் பார்த்துருக்கேன். பேர் எழுதியிருக்கோம். எங்கள் பாட்டனார் பேர் எம்எஸ் ராமையங்கார் விஷ்ணு மதம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படி தான் எழுதியிருக்கோம். ஆனால் இப்போ எந்த பத்திரத்துலேயும் அப்படி கிடையாது. இந்து மதம் தான் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் சிவ மதம் விஷ்ணு மதம் தான் எழுதியிருக்கோம். இந்த போராட்ட காலத்துக்கு அப்புறமே எல்லாத்துலேயும் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்து மதம்னு வந்துடுது. அதனால் நம்முடைய தனித்துவங்கிறது போயிடுது, நம்முடைய சம்பிரதாயங்கிறது அதில் இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாம் ஒன்றுங்கிற பிரச்சாரம் அதிகமாகிவிட்ட காலத்திலே இந்த நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட நலிவு பொதுஜன பத்திரிகைகளாகட்டும், அரசியல்வாதிகளோட அவருடைய துணையினாலே இந்த அத்வைத்திகள் முதலானவர்கள், சைவர்கள் வாழலாம் பொதுஜன பத்திரிகைகள், வாரப்பத்திரிகைகள், மாசப்பத்திரிகைகள், இதில் எல்லாம் ரொம்ப வைஷ்ணவ துவேஷ பிரச்சாரங்கள்லாம் வந்தது. இந்த காலத்தில் அவன் நாராயணுடைய பாரமியத்தை, அவனுடைய மேன்மையை நிலநாட்ட வேண்டும், அதற்குன்னே ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக விஷ்ணுஜித்த விஜயம்னு சொல்லி ஒரு வியாசத்தை தொடங்கணும்னு சொல்லிவிட்டு வியாக்கியானங்களை எளிய தமிழ் விவரணத்தோடு வெளியிட வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு பத்திரிகை தொடங்கினார், ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் என்னும். அந்த பத்திரிகையை தொடங்கி அதற்கு முன்பாக, பத்திரிகை தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் இதற்காக ஒரு பெரிய அறக்கட்டளை நிறுவினார். அதற்கு அவர் வைத்த பெயர் ஸ்ரீகி சீனிவாசையங்கார் தர்ம சொத்துக்கள் அறக்கட்டளைன்னு. ஸ்ரீகி சீனிவாசையங்கார் குடும்ப தர்ம சொத்துக்கள் அறக்கட்டளை. அது என்னென்னா அவருடைய பெரியோர்களுடைய பெயர்களின் முதல் எழுத்துகள். பெரியவா கூட்டஸ்தர் ஸ்ரீரங்கராஜையங்கார் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சுவாமி நித்தியபடி காலையில் புத்தூர் அக்ரஹாரத்திலே அவர் எழுந்துள்ள காலத்தில் அங்கே ஒரு திருநந்தவனம் வைத்திருந்தார். அந்த துர்கவி நந்தவனம் ஏற்படுவதற்கு முன்பு அதெல்லாம் அந்த திருநந்தவனத்திலேருந்து நித்தியபடி மாலை தொடுத்து கீழே தினம் புத்தூர்லேருந்து பெரிய கோயிலுக்கு நம்பெருமாள் சாத்தி விட்டு அதுக்கப்புறம் போய் தான் அவர் அமுது செய்வார். அவர் அவர் ஸ்ரீரங்கராஜையங்கார் சுவாமி. அவருடைய ஸ்ரீரங்கராஜையங்கார் சுவாமி, அவர் குமாரர் ராமையங்கார் சுவாமி, அவர் குமாரர் கிருஷ்ணசுவாமிங்கார் சுவாமி, அவர் குமார், இப்படி அந்த பேர் ஸ்ரீராசிங்கிறதுக்கு குடும்ப பெரியோருடைய பெயர்களுடைய முதல் எழுத்துகள் அதெல்லாம் சேர்த்து அவர் சீனிவாசங்கார். அது 1946 இந்த ட்ரஸ்ட்டை அமைத்தார் அவர். அப்புறம் அது முதல்ல வெளிவந்த கிரந்தத்தை பொறுத்தவரை பூர்வாச்சாரிய கிரந்தங்களை எல்லாம் ஸ்ரீசூக்தி மாலா வெளியீடுகள்ங்கிற பேரை வெளியிட்டார். பத்திரிகை தொடங்கினது 12/1/1948 ஜனவரி மாதத்திலே தான். அதாவது மாரிமலை மொழிஞ்சலினிக்கே தான் அந்த பத்திரிக்கையும் அநேகமாக நித்தம் தொடங்கினதுன்னு நினைக்கிறேன். அப்படியே மார்கழி திருவோணத்தில் இல்லை, மாரிமலை மொழிஞ்சல் இல்லை, மார்கழி திருவோணத்தன்று அந்த பத்திரிகையானது தொடங்க வைத்தது. அப்படி தொடர்ந்து இந்த பத்திரிகை வழி வந்தது. இப்படி பத்திரிகையும் நடப்போலேருந்தே பத்திரிகை திருநாமம் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம்னா பத்திரிகைக்கு பேர். ஆனால் முதல் பத்திரிகைக்கு மாத்திரம் பாஞ்சஜன்ய கோஷம்னு பேர் வைத்திருந்தார் அவர். இந்த பத்திரிகை எதற்காக தொடங்குறோம்னு சொல்லி அதில் தொடக்கத்தின் பேர் பாஞ்சஜன்ய கோஷம்னு இருந்து அதில் முதல் வாக்கியம் மதுராணி நினைவிற்கு, மகான்களும் மயங்கி நாராயண பரத்வத்தை நினைக்கவும் நடுங்கி சொல்லவும் தயங்கி பிரசங்கிக்கவும் பயப்படுகிற காலத்திலே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பத்திரிகை. ஃபஸ்ட்டு முதல் வாக்கியம்
அது இந்த காரணத்துக்காக நாங்கள் இதை நிலநாட்டத்துக்காக நாராயண பாரமியத்தை நிலநாட்டத்துக்காக பத்திரிகை தொடங்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். அது முதல் இதழுக்கு பாஞ்சஜன்ய கோஷம்னு பேர். அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனங்கிற பெயர்லேயே வந்தது. அவர் காலத்தில் அவர் முதல்ல பரந்த ரகசியத்தை முதல்ல தெலுங்கில் இருந்த பரந்த ரகசிய ஆக்கிய பெரியவாச்சனுடையதை தமிழ் எழுத்துகளிலே கொண்டு வந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஸ்தோத்திர சதுஸ்லோகி ஜிதந்தா வியாக்கியானங்களை கொண்டு வந்தார். அவருடைய பதிப்புக்கொண்டே உண்டான பதிப்புகளுக்கு உண்டான தனிச்சிறப்பு என்னென்னா, அதற்கு முந்தைய பதிப்புகள்லாம் பார்த்தோம்னா அதற்கு முந்தைய பதிப்புகள்ங்கிறது கந்தபுத்திராப சபை பதிப்பு தான். கந்தபுத்திராப சபையில் பல கிரந்தங்களை பூர்வாச்சார கிரந்தங்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா தனி ஒருத்தராக காஞ்சி சுவாமி பல கிரந்தங்களை பதிப்பித்திருக்கார். அதனால் இதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் சொல்லிவிட்டு சுவாமி அதுக்குன்னு ஒரு தர்ம இதை ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அதில் முன்னாடி இருந்த பதிப்புக்கும் இதுக்கு என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா, அதில் பிரமாண திரட்டு கிடையாது. கந்தபுத்திராப பதிப்பிலே ஸ்ரீவைஷ்ணவ கந்தபுத்திராப சபை பதிப்பு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதில் பிரமாண திரட்டு கிடையாது. ஆனால் இவா தான் பிரமாண திரட்டு கொண்டு தான். சிவஜன பூஷண வியாக்கியானந்த பிரமாண திரட்டு இருந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் மற்ற திவ்ய பிரந்த வியாக்கியானங்கள், தோத்திர வியாக்கியானம், கத்திய வியாக்கியானம் இதெல்லாம் பிரமாண திரட்டு இவா தான் முதல்ல கொடுத்தது. இது முதல்ல இவருடைய 2வது வெளியீடு தோத்திரத்தை சதுஸ்லோகி ஜதந்தா வியாக்கியானம், அதிலே பிரமாண திரட்டு கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக 3வதாக அவர் பதிப்பித்தது திருப்பலாண்டு வியாக்கியானம், 4வதாக பதிப்பித்தது முதல் திருவந்தாதி வியாக்கியானம், 5வது பெருமாள் திருப்பதி வியாக்கியானம், 6வது திருமாலை வியாக்கியானம், அப்படியாக சில பிரபந்தங்களாக வந்தது. மேலே அவர் கத்தியத்திரை வியாக்கியானம், 8வது நாயனாச்சான்களுடைய சதுஸ்லோகி வியாக்கியானம், 9வது கத்தியத்திரை வியாக்கியானம். அதோட கத்தியத்திரை வியாக்கியானம் பதிப்பிச்சோட சுவாமி பரமசிட்டார் 1953 பத்திரிகை ஆரம்பிச்சு 1948 5-6 வருஷங்கள் பத்திரிகை நடத்தினார். விஜய வருஷம் வைகாசி மாதம் சுவாமி பரமசிட்டார். அதுலேருந்து தொடர்ந்து சுவாமியுடைய திருப்புவாரன்னா இங்கே சுவாமி பத்திரிகையை நடத்தி கொண்டு வந்தார். இதுதான் அவரை பற்றி பெரியவரை பற்றின அடியன். அப்போது சுவாமி அவரும் வக்கீலாக இருந்தார் இல்லையா சுவாமி? இப்போது அவர் பண்ணின கைங்கரியங்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமாக ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அறக்கட்டளை நிறுவினது, அதுக்கு மேலே இந்த பாஞ்சஜன்ய கோஷம்னு தொடங்கி ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் அப்படின்னு அந்த பத்திரிகை வந்தது. அது மாச பத்திரிகையில் தனியாக கட்டுரைகள் அந்த மாதிரி வரும் இல்லையா? மாச பத்திரிகையில் முதல்ல தொடக்கத்தில் ஒட்டுஜித்த விஜயம், திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள் விவரணத்தோட, மேலே வியாக்கியானம் இருக்கும், கீழே அதற்கு விவரணம் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக உபய வேதாந்த வச்சனபூஷணம்னு சொல்லிட்டு சிவஜனபூஷணம் போல இருக்கக்கூடிய ரகசியார்த்தங்களை எல்லாம் எளிமையாக விளக்கி ஒரு பகுதி இருக்கும். அப்புறம் கம்பராமாயணத்துக்கு ஒரு பகுதி இருக்கும். அவர் கம்பராமாயணத்தை முழுமையாகவே பாட்டம் கேட்டவர். அதாவது தூகூர் அனந்த பாரதி சுவாமிகள் இருந்தார். அவரிடத்தில் கம்பராமாயணத்தை முழுமையாக பாடம் கேட்டுவார். கம்பராமாயணத்துக்கு விளக்க உரையாக ஒரு பகுதி இருக்குது. இப்படியாக பல அதே மாதிரி உபனிஷத்துக்கள் விவரணமாக ஒரு பகுதி இப்படியாக ஆரம்பித்த கட்டுரைகள், அவருடைய கட்டுரைகளும் இருக்கும், ஆராய்ச்சி கட்டுரைகளும் இருக்கும். அதே சமயத்தில் மற்ற பத்திரிகைகளில் சம்பிரதாயத்துக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்தால் அதற்கு கண்டனம் எல்லாம் இருக்கும். அவருடைய நடை சைலி ரொம்ப நல்லா இருக்கும். அடியன் எங்கள் சுவாமியோட சைலியை காட்டிலும் அவர் தகப்பனார் சைலி ரொம்ப பிடிக்கும். அடியன் பின்பற்றலாம் அவர் தகப்பனாருடைய சைலி தான் கொஞ்சம் அடியன் எழுதுகிற பொழுது அந்த எதிக மோனையோடு எழுதுவார். எழுதுறதுலேயும் அந்த மோனை இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எழுது அது வாசிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாசிக்கிறதுக்கு அவருடைய நடை. ஸோ அந்த ஒரு பத்திரிகை நடத்துறது அது ஒரு தனி கைங்கரியம். அது இல்லாமல் தனியாகவே பதிப்புகள், இந்த இப்போ அதில் ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் கூட பிரமாண திரட்டுனா அதில் அந்த கிரந்தங்கள் அரும்பத உரை, சில பேர் அரும்பத உரையெல்லாம் வேண்டாம் கூட நினைக்கிற அபிப்பிராயப்படுறவா உண்டு. ஆனால் அரும்பத உரைகளோடையும் பிரமாண திரட்டு எல்லாவற்றையும் பதிப்பித்தார். அப்போ அந்த வியாக்கியானங்கள் இப்போ பொதுவாக பிரமாண திரட்டுன்னு தெரியாதவர்களுக்கு அந்த கிரந்தத்தில் வரக்கூடிய பிரமாணங்கள் என்னெல்லாம் முழுமையாக கொடுத்து, ஏன்னா பூர்ண சரீரம் இல்லைன்னா முழு பிரமாணம் இல்லைன்னா தெரிய புரியாது சில பேருக்கு. அது முழு பிரமாணம் ஆக்கரம் கொடுத்தா இந்த கிரந்தத்தில் இருக்குன்னா நமக்கு தேவைன்னா அதை எடுத்தும் பார்த்து கொள்ளலாம் அந்த கிரந்தங்களில். ஆமாம், ஒரு கிரந்தத்தில் எடுக்கக்கூடிய பிரமாணங்களை எடுத்து அதை தனியாக தொகுத்து அதை முழுமையாக கொடுத்து அதுக்கு எளிமையாக அர்த்தம் சம்ஸ்கிருதம் தெரியாத இருந்தாலும் எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அர்த்தம். அப்போது வந்தோம்னா அவருடைய திருக்குமாரர் இருவரிலும் பார்த்தது திருத்தகப்பனார் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியை பற்றி. அவருடைய திருக்குமாரர் அவருடைய சதமானோத்சவத்தை தான் தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி, அவருடைய திரு அவதாரம் தொடங்கி விஷயங்களை சொல்லணும். சரி, சுவாமி புத்தூர் சுவாமி திருத்தாபனாருக்கு, அதாவது ஸ்தாபர சுவாமிக்கு ரக்தாட்சி வருஷத்தில் கார்த்திகை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் திருவத்தளித்தவர். அவருடைய ஆங்கில தேதி, அவர் பிறந்த ஆங்கில தேதி 24/11
1924 சுவாமி வந்து ஸ்ரீவிராயத்திலேயே இந்த வித்வான்கள் பல பேரை வரவழைத்து இவருக்கு பாட்டங்கள்லாம் சொல்லி வைக்க ஏற்பாடு பண்ணியிருந்தார். இவா படிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்கூலையும் தொடங்கியிருந்தார். லௌகிக படிப்புக்கும் இவாளுக்கு ஒரு ஸ்கூலையும் இவரையே திருத்தகப்பனார். அவரை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போனால் நிறையா. அவருக்கு புத்தூர் கிராமத்திலே பெரும்பகுதி அவருடைய சொத்தாக இருந்தது. அவளுக்கு சுவாமியுடைய அதாவது புத்தூர் சுவாமியுடைய தேவடியானத்தை சொல்வாள். நான் கல்யாணம் ஆகி வந்த பொழுது எங்கள் வாமனாருக்கு இங்கே வந்து 356 ஏக்கர் நிலம் சொந்தமாக அவளுக்கு தான் இருந்தது. புத்தூர் கிராமத்தில் பெரும்பகுதி அவளுக்கு தான் சேர்ந்தது. புத்தூர், தென்னூர், செந்தண்ணீர்புரம் இந்த பகுதியெல்லாம் அவளுக்கு சொத்தாக இருக்கும். அதில் இந்த சுவாமி வந்து இவா படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல், ராமகிருஷ்ணா மிடில் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலே ஆரம்பிச்சிருந்தார். அது தவிரவும் புத்தூர் அப்படின்றது நம்ம கேட்குறவாளுக்கு தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு. நம்ம திருச்சிராப்பள்ளி, அதாவது உறையூருக்கு பக்கத்தில், உறையூர்லேருந்து ரொம்பவே கிட்டம்தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம், இங்கே வராக நாயனார் திருக்கோயில் கொண்டு இருக்கிறார். அது ரொம்ப அழகான இடம் அக்ரஹாரம். அந்த இடம் தான் சுவாமி தெரிவிக்கிறார். புத்தூர் அக்ரஹாரம் திருவரங்கத்திலேருந்து கிட்ட, உறையூருக்கு ரொம்பவே கிட்ட. ஆமாம், இது ஆந்திர தேசத்து புத்தூர் இல்லை, இது திரு உறையூருங்கிற திவ்யதேசத்தை சேர்ந்த அந்த புத்தூர். இந்த புத்தூர் அக்ரஹாரம் வந்து முன்காலத்தில் இந்த பகுதியெல்லாம் வயல்களாகத்தான் இருந்திருக்கணும் சோழராஜாக்களுடைய காலத்தில். பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கணும். எங்கள் சுவாமி சொல்லுவார் புதிய ஊர் புத்தூர்னு சொல்லுவார். நவ்யபுரின்னு. அது கூட சின்ன வயசில் அப்போ வந்து இது என்ன புதிய ஊர் புத்தூர்னு சொல்கிறாரேன்னு தோணும். அப்புறம் தான் நன்னூல் வாசிக்க விட்டு தான் ஆஹா சுவாமி எவ்வளோ அவரது 6வது வயசு வரைக்கும் தான் பள்ளிக்கூடத்தை தமிழ் வாசிச்சது. ஆனால் அவருக்கு தமிழ்லாம் வாச்சோவிதயமாக இருந்தது. தொல்காப்பியமாகட்டும், சங்க இலக்கியங்களாகட்டும், பரிபாடெல்லாம் நெட்ருவாவே சொல்லுவார். அவ்வளோ தூரம் சங்க இலக்கியங்களாகட்டும், இலக்கண நூலாகட்டும் எல்லாமே ஒரு வசமாக கொண்டிருந்தார். அவர் அழகாக அவர் இப்போ படித்து நாம் சொல்கிறது வேற. ஆனால் அந்த நூல் அவர் வாசியாரா நூல்லேன்னு அடியனுக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் புதிய ஊர் தான் புத்தூர் ஆகும்னு இலக்கணப்படி சுவாமி அழகாக காட்டுவார். அதில் கோயில் கொண்டு தொழிலிருக்கா நீர் பஸ் தான் அதை பண்ணெடுத்து ஆகினார் அடியன் சொல்லாத தொழில் இல்லையே. அவராக நீங்கள் கோயில் கொண்டிருக்கார். அழகாக பிராட்டியினுடைய திருவடித்தாமரையில் அந்த தேசிகனுடைய ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதில் எப்படி வராக பெருமாளை வர்ணிச்சிருக்காரோ அப்படியே தான் அங்கே பெருமாள் இருப்பார். பிராட்டியுடைய 2 திருவடியிலையும் ஒரு கையால் தாங்கி கொண்டு இன்னொரு கையால் பிராட்டி அணைத்து கொண்டு பெருமாள் பிராட்டி வராக நீனார், பிராட்டி பூமி பிராட்டி தாங்கி கொண்டு அழகாக எழுந்துள்ளிருப்பார். இது இந்த கிராமத்திலே இந்த புத்தூர் சுவாமியானவர் கார்த்திகை சுவாதியிலே விட்டுவரத்துவத்தை ஸ்தாபித்த பெரியாழ்வார். அவர் எப்படி சுவாதி நட்சத்திரமோ அதுபோலே வெறும் சுவாதி நட்சத்திரத்திலே வரப்போலே புருஷிக்கு குலத்திலே அவதரித்தவர். அவர் வந்து ஸ்ரீவிராயத்திலே அவர் வந்து சரஸ்வதி ராமன் என்ன சுப்பரசித்தரான அந்த சயின்டிஸ்ட், அவரிடத்திலே சம்ஸ்கிருதத்தில் பள்ளிக்கூடத்தை முதல் ஸ்தானத்துக்கு வந்ததுக்காக அவர் கையால் பரிசு வாங்கினார். அதன் பிறகு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸுக்கு சட்டம் வந்து சென்னையில் 1948லேருந்து 51 வரைக்கும் சட்டம் சென்னையில் வாசித்தார். அது ஒரு பக்கம். நம்ம சம்பிரதாயம் சொல்லும் பொழுது தான் ராமகிருஷ்ணா மிடில் ஸ்கூல் சொல்லி அவர் அதுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் ஜோசப் காலேஜில் வாசிட்டு சென்னையில் போய் சட்டம் வாசித்தார். அது லௌகிக கல்வி. சம்பிரதாய விஷயங்களை பொறுத்தவரையிலையும் முதல்ல திருத்தாகவனா வந்து சேரம்புலம் மகாவித்வான் ராமானுஜாச்சார் சுவாமி வரவழைத்து சந்நிதியிலே ராமர் சந்நிதின்னு அவளுக்கு ஒரு சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதியிலேயே அங்கேயே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் நடந்தது. அது மாத்திரமல்லாமல் திருத்தாப்பனார் கேட்கறதுக்காக ஏற்பாடு பண்ணது. அதன் பிறகு இவருக்காகவே சில பேர் வரவழைத்து இவருக்கு சமாசேனம் வந்து திருவள்ளச்சனை பிரசாதித்தவர் திருவள்ளரை பங்கை செல்வி ஜீயர் புண்டரீகாட்ச ராமானுஜியர் எழுந்துள்ளிருந்தார். திருவண்ணாடியை சேர்ந்தவர் அவர் ஜீயர் ஸ்தானத்தில் இருந்தார். அவரிடத்தில் ஆட்சேபிக்க பண்ணினார் திருத்தாப்பனார். அதுக்கப்புறம் காலக்ஷேபம் எல்லாம் வந்து சீனிவாச ராகவாச்சார் சுவாமி என்று சொல்லி அவர் வந்து பின்னாளிலே திருக்குறுங்குடியிலே ஜீயராக ஆனார் அந்த சுவாமி. அந்த சுவாமி அவர் துரியாசனம் ஸ்வீகாரம் பண்ணிக்கொள்வதற்கு முன்பு இங்கே புத்தூருக்கு எழுந்தருளி இங்கே தங்கி கொண்டிருந்து சுவாமி இங்கே புத்தூர் சுவாமிக்கு அவர் தான் காலக்ஷேபம் சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் அவர் தான் காலக்ஷேபம் சாதித்தவர். அவர் ஆரம் கேட்டால் அவர் குணவாக்கம் சுவாமியுடைய சிஷ்யர். குணவாக்கம் சுவாமி எடுத்த ஸ்ரீபாஷ்யத்தையும் அழ்வார்த்தினரி அப்பஞ்சியர் சுவாமி எடுத்த பௌத்தியத்தையும் கேட்டவர் அந்த சுவாமி. அவர் தான் இவருக்கு ரகசிய கிரந்தங்களை எல்லாம் சாதித்தவர். அதன் பிறகு கோழியானம் சுவாமி எழுந்துள்ளினார். கோழியானம் சுவாமி யாருன்னா உபனிஷத் பாஷ்யக்காரருடைய சிஷ்ய வம்சத்தில் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் ஒரு சுப்பிரசித்தராக தேசிய சம்பிரதாயத்தில் ஒரு ஜீயர் சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அவருடைய பூர்வாசிரம திருத்தம்பியார் அவர்களுடைய குமாரர்கள் 2 பேர் அவருக்கு
அதில் 2வது திருக்குமாரர் ரங்கநாதாச்சார சுவாமி. கொழியால் அந்த வம்சங்கிறதுனால கொழியால் ரங்கநாதாச்சாரன் பிரசித்தம். அவர் சிறுபீராயத்திலேயே புத்தூர் எழுந்து தம்முடைய பெரியதாபராணத்தையும் திருத்தாபராணத்தையும் சாஸ்திர கிரந்தங்களையும் சம்பிரதாய கிரந்தங்களையும் நன்கு கற்று இங்கே புத்தூருக்கு எழுந்துள்ளினார். அங்கே சுவாமிக்கு சாஸ்திர சம்பிரதாய கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை இதில் உபயுக்தமான கிரந்தங்கள், மேலே அந்த எம்பெருமானாருடைய கிரந்தங்கள் எல்லாம் யதார்த்த சங்கிரம ஆட்டம், சாரதீபங்களாகட்டும், கத்தியத்ரயம், நித்தியம், ஸ்ரீபாஷ்யம், அதன் பிறகு வேதாந்த கௌஸ்துபம், அதிகரண சாராவளி முதலான கிரந்தங்கள் பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். அத்தனையும் இப்போ நினைவில் எல்லாம் கூட இருக்கலாம், இன்னும் சிலதான் சுவாமி சொல்லியிருக்கார். அதெல்லாம் ஒரு இடத்துல பாட்டம் ஆனது. அப்புறம் கோவிந்தராஜ்யத்தோடு ஸ்ரீராமாயணம் ஆச்சு, தாத்பரியந்தரியோடு கீதாபாஷ்யம் ஆச்சு. இதெல்லாம் அவர் இடத்துல அதிகரித்தார். நியாய சித்தாஞ்சனம் முதலான கிரந்தங்களை ஒரு இடத்துல அதிகரித்தார். அவர் சுவாமி கூடவே பல காலம் கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கூட இருந்திருப்பார். 50 வருஷம் கூட இருந்திருக்கலாம். அங்கேயே பல வருஷம் புத்தூர்லேயே இருந்து கொண்டு அவருக்குன்னே அதில் ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமி புத்தூர் சுவாமி தான் அடி எனக்கு தெரிவித்தார் இந்த விஷயத்தை. அது என்னென்னா, கொழியானம் சுவாமி புத்தூருக்கு எழுந்துடும் முதல்ல எங்கள் ஆற்றுலாம் கொஞ்சம் ஆள் இருந்தார் அப்படின்னு சுவாமி தான் சொல்லுவார். எங்கள் ஆற்றுலாம் சுவாமி திருப்பாடி சொல்ல அடியவங்களுடைய குடிசையில் தான் சுவாமி எழுந்தொழி இருந்தார் சில காலம். அதுக்கப்புறம் தான் அவள் ப்ரெஸ்ஸுக்கு பின்னாடியே தங்கிறதுக்கு கொஞ்சம் வசதிகள் இருந்தால் அங்கே எழுந்தொழி இருந்தார். அவருக்கு உண்டான தேகயாத்திரைக்கு உண்டான எல்லாவற்றையும் சுவாமியை கவனித்து கொண்டார். அதன் பிறகு கடைசி 5 வருஷம் 1980லேருந்து 5 வருஷம் கொழியால் சுவாமி இந்த வீதியில் இங்கே தான் எழுந்தொழி இருந்தார். அவருக்கு சுவாமியே திருவாணி வாங்கி கொடுத்து ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவர் வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேனா இது மேலே சித்திர வீதி ஸ்ரீரங்கத்திலேயே சித்திர வீதிகள் இங்கே இது பண்ணார் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து கோழியால் சுவாமிகிட்ட அதிகரித்து. அப்போது சுவாமியினுடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தா பஞ்சசம்ஸ்காரம் பெற்றது திருவள்ளரை ராமானுஜர் சுவாமி. இவர் காலக்ஷேபம் வந்து மற்ற கிரந்தங்கள் வந்து சீனிவாச ராகவாச்சார சுவாமி. அவர் வந்து திருமலை ஈசன்பாடி, அது அடியை மறந்து திருமலை ஈசன்பாடி சுவாமி சீனிவாச ராகவாச்சார சுவாமி. அவர் தான் பிற்காலத்தில் திருக்குறங்குடியில் 1957 ஜீரா திரியாசம் ஸ்ரீகாரம் இருந்தாங்க. அது இல்லாமல் மற்ற சாஸ்திர கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்கள் பல கோழியாலம் சுவாமி, கோழியாலம் ரங்கநாதாச்சார சுவாமி அவரிடத்திலே அத்தியனம் பண்ணார். அதன் பிறகு 1953 தகப்பனார் பராமரிச்சிட்டார். அப்போ அந்த 13ஆம் நாள் இயல்கோட்டிக்கு கோயில் கோவிந்தாச்சார சுவாமிகள் இருந்தார். கோவிந்தாச்சார சுவாமிகள் அதுக்கு முன்னாடி சுவாமிக்கு அதிகமான பரிச்சயம் கிடையாது. அதிலிருந்து அந்த சமயத்திலிருந்து கோவிந்தாச்சார சுவாமியோட ரொம்ப நெருக்கமான சம்பந்தம். அவரிடத்திலேயே பல விஷயங்களை கிரகிச்சிருக்கார் சுவாமி. அவரை பற்றி சொல்லணுமானால் கோவில் கோவிந்தாச்சார சுவாமி சப்தசாஸ்திரம் இஷ்டாத்திரன்னு சொல்லுவார்கள். நெருப்பியும் அரம்பக்கூடிய ஆச்சாரம் உடையவர்னு சொல்லுவார். அவர் வந்து தொண்டர்புடைய ஆசனையில் திருத்திரை வளைத்து கொண்டு காலக்ஷேபம் சொல்லுவார். இன்னும் பல பேர் சொல்ல கேட்டிருக்கோம். அவர் பெரிய வியாக்கியானம்லாம் காலக்ஷேபம் சொல்லி கேட்டிருக்கேனே ஒருத்தர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கேன். அதெல்லாம் மனாச்சாவாளே பரமிச்சிட்டார். ஆனால் தொண்டர்புடைய ஆசனையில் திற வளைச்சம் தான் எல்லாருக்கும் போராடுவாளுக்கெல்லாம் துளிதானமாக கிடையாது. அப்படிதான் காலக்ஷேபம் சாதிப்பார்னு சொல்லுவார்கள். அவரிடத்துல சுவாமி வந்து பெற்ற பயனில் சொல்லணுமானால் திவ்யப்பிரபந்த வியாக்கியானங்களிலேயும் தனிஷ்லோக வியாக்கியானத்திலும் பல இடங்களில் சுத்தமான பாட்டத்தை அவர் மூலமாக தெரிந்து கொண்டேன்னு சுவாமி தெரிவிச்சிருக்கார். அது திருக்குறந்தாண்ட வியாக்கியானத்திலையும் தனிஷ்லோக வியாக்கியானத்திலையும் பதிப்பிச்ச பிறகு கூட அவருடைய சீகவசம் கிடைச்ச பிறகு அவரிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு பல பரிஷ்காரங்களை அடுத்த பதிப்பில் பண்ணியிருக்காங்க. முதல் பதிப்பில் முகவரையில் மாத்திரம் எழுதியிருப்பார். அது அப்புறம் எல்லாம் அதை ரொம்ப அழகாக அந்த முகவரையிலேயே எடுத்து ரொம்ப அழகாக அந்த இயம் சீதா ஸ்லோகம் முதலான இடங்களில் இந்த இதெல்லாம் காட்டி பாட்ட வேதங்களில் இதை சுத்த பாட்டம் எடுத்து கிடச்சின்னு தெரிவிச்சிருப்பார். அதாவது இது ஜனங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஓலைகளில் ஒரு பாட்டம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு வார்த்தை மாறி போயிருக்கும். அதாவது ஓலை சுவடி அந்த காலத்தில் எழுதுறதுன்னா ஒருத்தர் வாசிப்பா, இன்னும் வேறு சில பேர் எழுதுவா. அவளுக்கு ஒன்றும் அதிகமான வருமானம் ஒன்றும் இருந்திருக்காது. இன்றைக்கி உனக்கு சாகம் போடுறேன்னா போகிறோம், அவள் வந்து எழுதுறதுக்குன்னு வந்துடுவா. அவங்க இன்றைக்கி இங்கே சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட வாழை இருந்திருக்கா அந்த நாளில். ஆகினால எழுத வரவா அவளுடைய ஒரு கவனக்குறைவினாலேயோ இதனாலேயோ எழுதும்போது சில பிழைகள் நேர்ந்து விடும். எல்லாரும் சரியாக எழுதுவா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வாசிப்பா 5-6 பேர் எழுதுறான்னா எழுதுறவன் ஏட்டக்கு எடுத்தான்னு எழுதுகிற போது பெஷகு வந்துடும், சில பிழைகள் வந்துடும். இப்படியாக பாட்டங்கள் நமக்கு கிடைச்ச ஓலை அதுவாக தான் இருக்கும். அந்த பிழைப்பட்ட ஓலையானது நமக்கு கிடச்சிருக்கும். அதை அவன் கொண்டு பதிவுகிறவர்கள் நாம மாற்றவும் கூடாதுன்னு சில பெரியவர்கள் அதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் கொண்டு வரணும்னு அடியும் கூட முதல்ல வாதூர வீரராகத்தை ஆகிறது புஸ்தகத்தை பதிவிச்சு 2007
அதில் ஒரு இடத்துல இவங்களுக்கு கிடைச்ச பாட்டம் ஒரு விதமாக இருந்தது. திருப்படான் சுவாமி அதெல்லாம் திருத்தக்கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவித்தார். அந்த மாதிரி பல பேர் இப்படியும் திருவிழம் 10 ரூபா இருப்பா, அதை நாம் மாற்றக்கூடாதுன்னு. ஆனாலும் இது தப்புன்னே தெரிஞ்சால் கூட நாம் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சுத்த பாட்டை வேறு ஓலைகள் இருந்திருக்கும், அவள் பெரிய ஆளுக்கு கிடச்சிருக்கும், அவள் திருமாலையில் பெரிய ஆள் இருந்திருக்கும் அவள்கிட்ட. அதனால் அதை கொண்டு திருத்தினார். அதில் என்ன ஆகிடுத்து, சுவாமி வந்து கோவிந்தாச்சார சுவாமி 1958 பரமசிட்டார். அவரை பற்றி இதை கேட்டுவிட்டதுனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அவரை பற்றி சொல்கிறவங்களாம் யார் இருக்கான்னு தெரியல. என்ன அவள் நேரில் அவள் திருவம்சத்தில் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால் சொல்லுவோம். அவர் நம்ம பெரிய கோயிலில் இருக்கக்கூடியதான பின்பற்றக்கூடிய பரமேஸ்வர சம்ஹிதையே நன்னாக பதிப்பித்து வெளியிட்டவர். அதுக்கு எங்கள் சுவாமிகிட்ட முகோரம் கேட்டு சுவாமி முகோரம் கொடுத்துருக்கார். அந்த சுவாமி பரம பிறகு அவருடைய லைப்ரரி நூலகத்தை எங்கள் சுவாமி அப்படியே விலைக்கு வாங்கிட்டார். அதில் இருந்த ஒரு கிரந்தம் பெரிய திருமொழி வியாக்கியானம் என்ன பரிசோதனைலாம் பண்ணி வச்சுருந்த சுவாமி அங்கங்கே அந்த பாட்டங்களை காட்டியிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு எங்கள் சுவாமி பதரி யாத்திரைக்கு போகும்போது அந்த ஸ்ரீகோஷத்தை வாசிக்கிறதுக்காக கொண்டு போயிருந்தார். அந்த புஸ்தகம் நைமிஷாரத்தை தங்கியிருக்கிற பொழுது அது திருட்டு போயிடுது. சில பொருட்கள்லாம் திருட்டு போகும்போது இந்த புஸ்தகமும் போயிடுது. சுவாமிக்கு இந்த கிரந்தம் போயிடுது. அவருடைய ஏன்னா திருமொழி வியாக்கியானம் ரொம்ப நாளாக பதிப்பு ஆகலை. எந்த புத்திராவச பதிப்புக்கு அப்புறம் சுமார் 1995 வாக்கில் வைஷ்ணவசியில் தான் அப்படியே ஏதோ பழைய பதிப்பை தான் ரீப்ரிண்ட் பண்ணாரு. இன்றைக்கும் வரைக்கும் அவர் திரும்பி 2-3 தடவை அந்த பழைய பதிப்பை தான் ரீப்ரிண்ட் பண்ணாரு. சுத்தமான ஒரு பதிப்பு ரொம்ப நாளாகவே வரல. சுவாமி இதை பண்ணணும்னு பாரிச்சார். ஆனால் இது காணா பண்ண பிறகு அதில் அவ்வளோ தூரம் சுவாமி முனைந்து இது பண்ண விட்டுவிட்டார். அது பத்திரம் இப்படியாக கோவிந்தாச்சார சுவாமி பற்றி அவரிடத்துலேருந்து பல இருந்த அர்த்தங்கள் விஷயங்களை அதிகரித்து கொண்டதாக சுவாமி தெரிவித்திருக்கார். அதுக்கப்புறம் சென்னையில் தங்கியிருந்த பொழுது அங்கேயும் வாழைக்கு மயிலாப்பூர் பிராந்தியத்தில் திருவள்ளிக்கேணிலேருந்து மயிலாப்பூர் போகிற வழியில் அந்த இடத்துல ஒரு திருமாளிகை ஒரு சில திருமாளிகைகள் உண்டு சுவாமி திருத்தாப்பனாருக்கு. அதனால் அங்கே தங்கிட்டு தான் சுவாமி சட்டம் வாசிச்சார். அதனால் அங்கே காரப்பங்காட்டு சுவாமியுடைய காலக்கிழமையில் 2 வேளையும் அன்வைச்சிருக்கார். பல நாட்கள் பல மாதங்கள் அன்வைச்சிருக்கார். அங்கே இருந்த பொழுது அன்வைச்சிருக்கார். இப்படி காரப்பங்காட்டு சுவாமியோட சம்பந்தம் உண்டு. தான் எழுதிய முதல் ஆராய்ச்சி கட்டுரையும் அவர்கிட்ட காமிச்சிட்டு தான் சுவாமியோட சம்மதத்தோடு தான் வெளியிட்டார். காரப்பங்காட்டு சுவாமியிடம் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அதன் பிறகு சுவாமி அபிஷேகம் சுவாமியிடத்தில் சில கிரந்தங்களை வாசித்தார். அபிஷேகம் சுவாமியை புத்தூருக்கு வரவழைத்து அவர் அங்கே தங்க வைத்து அங்கே தங்கியிருந்தாரான்னு சரியாக நினைவில்லை. அவர் பெரிய கோயிலில் கூட தங்கியிருக்கு. இங்கே காரக்கிழமையில் இருந்தால் இங்கே வித்வானாக இருந்தபடினால் இங்கே தான் எழுந்தொழிப்பார் சுவாமி. சும்மாலே இருந்திருக்கலாம், போயிருக்கலாம். அவர் அங்கே ஆச்சாரிய காலக்ஷேபம், பெரிய திருமொழி வியாக்கியானம், திருமால வியாக்கியானம் முதலான சில கிரந்தங்கள்லாம் அங்கே காலக்ஷேபம் சாதித்தார். சுவாமியுடைய சந்நிதியிலேயே அங்கே கலெக்ஷன் சாதித்தார். இது அபிஷேகம் சுவாமிகிட்ட கேட்டுக்கொண்டது. மற்றபடி சுவாமிக்கும் காஞ்சி சுவாமிக்கு உண்டான சம்பந்தம் சொல்லமானால், சுவாமி பள்ளிக்கூடத்தில் வாசிந்த நாளில் ஒரு போட்டி ஸ்பர்தை அதில் கலந்துண்டு முதல் ஸ்தானத்தை பெற்றிருக்கார். திருச்சியில் சம்ஸ்கிருத சாகித்ய பரிஷத் என்ன ஒரு அமைப்பு ரொம்ப நாளாக இருந்துருக்கு. கிட்டத்தட்ட 60-80 வருஷம் இருக்கும், ஒன்றும் தெரியல, பல காலமாக இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அன்றைக்கி மாதிரி ஆண்டு விழா கொண்டாடின்னு இருக்கா வருஷா வருஷம். இப்போல்லாம் அந்த மகாத்மா காந்தி வித்யாலயத்தில் வருஷா வருஷம் ஆண்டு விழா கொண்டாடுறா. போட்டிகள்லாம் நடத்திட்டு ஒரு நாள் கொண்டாடுறா. அதில் ஒரு வருஷம் ஒரு வித்வான், சம்ஸ்கிருத வித்வான் யாரோ ஒருத்தர் அந்த அதிகாரி வரவழைத்து பேச வைக்கிறது, பிரவச்சனம் அவரோட பிரவச்சனத்தை நடத்துறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா. அப்படி ஒரு சமயம் அவள் காஞ்சி சுவாமியை வரவழைத்திருந்தார்கள். காஞ்சி சுவாமி எழுந்தோடைய அப்பொழுது அங்கே சம்ஸ்கிருதத்திலேயே சரளமாக நான் பிரவச்சனம் பண்ணினார். அப்போ தான் முதல்ல காஞ்சி சுவாமி எங்கள் சுவாமி சேவிச்சதுங்கிற அந்த இடத்துல தான் அவர்கிட்ட முதல்ல அவர் பரிசு வாங்கிறதுக்காக போனது தான். அப்படி தான் முதல்ல பரிச்சயம். அதற்கு அடுத்தபடியாக பூசி பாடசாலையில் காஞ்சி சுவாமி இன்னொருத்தர் வந்த பொழுது, பெரிய கோயில் வந்தபொழுது தங்கி எழுந்தோடு இருந்தார். அப்போ அவர் நேரில் போய் சேவிச்ச பொழுது வெறும் பார்த்துட்டு ரூபமே வாசி இத்தன் மகிமானம் யாச்சட்டேன்னு சொல்ல முடியாதுக்கானே ஆறுன்னு சொல்லி கேட்டு ஆசீர்வாதம் பண்ணினார். அதன் பிறகு அதுக்கப்புறம் கேட்க வேண்டாம், அங்கே திருமாலையில் போய் பிரம்மோத்சவம் தங்கியிருந்தார். அப்புறம் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இவர்களுக்கு இருந்தது. சுவாமியும் காஞ்சி சுவாமியோட உபன்யாசங்கள் நிறைய கேட்டிருக்கார். இங்கேயும் மணவாளன் சன்னதியிலையும் நின்னையே குருவாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் இதீந்திர பிராணான்னு கதறினார் ஒரு சமயம் அப்படின்னு சுவாமி சாதிப்பாருங்க. சுவாமி அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரியாக 2 பேருக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. சுவாமியும் காஞ்சி சுவாமியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு அது வளர்ந்துட்டே போயிடும். அவர் ஒரு சமயம் ஸ்ரீராமானுஜன் பத்திரிகையிலே சீவைட்டூசரதனம் பத்திரிகா ஜெயத்து என்ன ஒரு வியாசம் எழுதியிருந்தார். அதில் ஒரு அந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயமாக கூட கருதலாம். அதில் ஒரு விஷயம் சுவாமி எழுதியிருந்தார் காஞ்சி சுவாமி. அதாவது பூனா நகரத்துக்கு பக்கத்தில்
கோலாப்பூர் பிராந்தியத்தில் வாயின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அப்பா சர்ம வித்யாவாச்சஸ்பதினு ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் எழுந்துள்ள அப்பா சர்ம வித்யாவாச்சஸ்பதினே அவருக்கு பிரசித்தராக ஒருத்தர் இருந்தார். அப்பா சர்ம வித்யாவாச்சஸ்பதி என்ன ஒருத்தர் எழுந்துள்ள இருந்தார். அவர் சம்ஸ்கிருதத்தில் மாச பத்திரிகை வார பத்திரிகை ரெண்டுமே நடத்தினார். அந்த பத்திரிகைகளில் அந்த காலத்தில் ஆரிய சமாஜிகள் அவளுடைய துஷ்பிரச்சாரங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ ஆரிய சமாஜிகளை கண்டித்து தீர்க்காட்சியமாக எழுதுவார். அவரை போல சம்ஸ்கிருதத்தில் எழுதக்கூடியவர் அவர் தான். இதெல்லாம் காஞ்சி சுவாமியுடைய வார்த்தைகள். அவரை போல எழுதக்கூடியவர் அவர் தான். அவர் கண்டித்து அவரை மாதிரி அவருடைய துர்வாதங்களை நன்னாக தவிடுபடி ஆக்கக்கூடியவர். அப்படியாக அவரை போல இன்னைக்கு எழுதக்கூடியவர் என்னால் புத்தூர் சுவாமி ஒருத்தர் தான். இந்த காலத்தில் இவர் இப்படி எழுதாமல் போனால் சத்தியம் அப்பே கோபங்கள் உண்டாகியே இருக்கும் என்று சுவாமி சாதிச்சிருந்தார். இப்படியாக அந்த காலத்தில் ஏற்பட்ட கலக்கங்கள் பொதுஜன பத்திரிகைகள்லாம் பெருமானுடைய ஒரு அவதாரத்தையும் சிவபெருமான் அழித்து விட்டான்லாம் துஷ்பிரச்சாரங்கள் ரொம்ப பத்திரிகைகளில் வந்துருந்து. இவர் அடிக்கடி தொடர்ந்து கண்டித்து தான் அதெல்லாம் குறைஞ்சது. உண்மையிலே சுவாமி உடனுக்குடனே கண்டனம். இந்த மாதம் சுதர்சனத்தில் கண்டனம். யார் சம்பிரதாய விரோதமாக எது எழுதினாலும் புத்தூர் சுவாமி இதை கண்டித்து எழுதுவார். யாராக இருந்தாலும் தயங்க மாட்டார். அவர் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த காலத்தில் ராஜாஜி சென்ற நூற்றாண்டில் ரொம்ப பெரிய ஸ்தானங்களில் வைத்தார் இந்த தேசத்தில். அவர் எழுதி ஒரு சமயம் வந்து நம்மாழ்வார் சமரசவாதி, நம்மாழ்வார் கேவலாத்வைத்தி இப்படிலாம் எழுதிட்டார். சுவாமி அதுக்கு எழுதின பதிலாம் திரும்பி உண்மையிலே மறுபதிப்பு ஆகணும். ஆச்சரியமான பதில்கள். அந்த கட்டுரைகள்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். வாய் திறக்கவே முடியாது. அவருக்கு பாசிட்டு மதப்படிப்பு எனக்கு வந்து சமயக்கல்வி போதாது, நீங்கள் சொன்னதே சரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் எழுதினார். அப்படியாக சில உத்துண்டவா இந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஆனாலும் இப்படி உத்துண்டவாலும் உண்டு. யாராக இருந்தாலும் தைரியமாக கண்டித்து எழுதக்கூடியவர் சுவாமி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். காஞ்சி சுவாமி கொண்டாடினாலும் தெரிவித்தோம். அதே மாதிரி திருப்பிருதி விஷயத்திலையும் இந்த திருப்பிருதியானது மதுரைக்கு வடக்கே தான் இருக்கு என்ன சுவாமி மதுரை யாத்திரை போயிட்டு வந்த பொழுது எழுதினார். காஞ்சி சுவாமி நாங்கள்லாம் இதுவரையிலும் மருண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சுவாமி அதில் உடனே எழுதினார். காஞ்சி சுவாமி எழுதின நிறைய சீமுகங்கள்லாம் எழுதியிருக்கார். சில சீமுகங்கள் ஒரு சில சீமுகங்கள்லாம் அடிக்கிட்டு இருக்கு. அந்த திருப்பிரதி பற்றி மட்டும் கொஞ்சம் விவரித்து சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது திவ்ய தேசங்களில் சொல்லும் பொழுது திருப்பிரதி அப்படின்னு திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் முதல்ல மங்களாசாசனம் பண்ணின திவ்ய தேசம் அது. அதாவது கிரமத்தில் பார்த்தேன் முதல் பதிகத்திலேயே சில பாடினதுன்னு பார்த்தா முதல்ல திருப்பிரதி என்பது தான். இந்த திருப்பிரதின்றதை இன்னைக்கு நம்ம எங்க சேவிக்கிறோம்னா ஜோஷி பட்டுன்னு நினைச்சு சேவிக்கிறோம். இருக்கிறதுனாலையும் அந்த கிரமம் பார்த்தாலும் உத்தரத்திலிருந்து கீழே வருகிறார் திருமங்கையாழ்வார்ன்றதுனால பதரிகாசிரமத்துக்கும் வடக்கே தான் திருப்பிரதி என்ற திவ்யதேசம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு இப்போ காட்சி போக முடியாது போனதுனால ஏதோ இதுதான் ஏதோ எப்படியோ இதை ஏற்பட்டுருத்தோ. அதனால் ஜனங்கள் ஜோஷி மட்டும் தான் திருப்பிரதின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். சுவாமி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுந்தது திருப்பிரதி இது இல்லை, அது வதரிக்க வடக்கே தான் இருக்குது, மானசரோவர் கரையில் இங்கே இருக்குது, நான் போக முடியாத நிலையில் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு இது எழுதியிருக்கார். அதை காஞ்சி சுவாமி ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி கைவல்ய விஷயத்திலேயும் பஞ்சாபி வித்யா எட்டனை தான் இவரெல்லாம் கைவல்ய எட்டன்னு பல பேர் நினைத்திருந்த காலத்தில் இல்லை, பிராணன் இங்கே கேவலாத் உபாசிக்கிற இந்த அதிகாரி தான் என்ன சுவாமி தெரிவித்த போது அதுவும் நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன்னு காஞ்சி சுவாமி எழுதினார். காஞ்சி சுவாமியுடைய சில சீமுகங்கள் அடியன்ட்டே கூட இருக்குது. அவருக்கு வந்து பரமத்துக்கு போகிறதுல விருப்பம் கிடையாது. சுவாமிக்கு வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஊரில் பிறந்து அருளிச்சேலை சொல்லிக்கொண்டு இப்படித்தான் காலம் கழிக்கணும், திவ்யபிரபந்தம் சொல்லிகிட்டே காலம் கழிக்கணும் ஒழிய நான் தெள்ளி அங்கே கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக இந்த அருளிச்சேரியிலே போது போகணும் தான் அவருக்கு ஆசை. அதை சுவாமி எழுதியிருந்தார். தாமிரபரணி கரையிலோ காவேரி கரையிலோ மீண்டும் பிறந்து இங்கே அருளிச்சேரி நான் பரமத்துக்கு போகும்போது என்னை பிடிச்சி தள்ளிவிட்டா, இன்னொரு சமயம் ஏதோ எழுதியிருப்பார், இந்த சாவி என் கையில் கொடுத்துட்டா அப்படின்லாம் எழுதியிருப்பார். அந்த சீமுகம்லாம் கூட இருக்குது அடியண்டத்தில். இப்படி சுவாமிக்கு வாழ்கிற சம்பந்தங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரியவர்கள் காரப்பங்காடு சுவாமி, காஞ்சி சுவாமி இவர்களோடும் பழக்கம், அவர்களிடத்தில் கேட்டது இதெல்லாம் உண்டு அப்படின்னு பார்த்தோம். யாராவது உண்டா சுவாமி? வடுப்பொழி வாகம ரிஷி வரதாச்சார் சி வரதாச்சார சுவாமி, அவரோடு புத்தூர் சுவாமிக்கு நெருக்கமான சம்பந்தம் உண்டு. சுவாமியோடு எப்போ பரிச்சயம் ஏற்பட்டதுன்னால் ஸ்ரீரங்கத்திலே மேலச்சித்திர வீதி பூர்வீக சபையிலே 7வது மகாநாடு நடந்து கொண்டிருந்தது. அதாவது இந்த பூர்வீக சபைங்கிறதே சுவாமியுடைய திருத்தகப்பனார் ஏற்படுத்தினது தான். அந்த கிரகத்தையும் அவர் தான் வாங்கி கொடுத்தார். அவர் ஏற்படுத்தினது தான் அந்த சபை. அந்த சபையில் பல மகாநாடுகள் திருத்தகப்பனாரே மகாநாடுகள் நடத்தினார்.
5வது மகாநாட்டுக்கு தாமே தலைமை தாங்கினார் திருத்தகப்பனார். அதன் பிறகு 7 சுவாமியுடைய சுவாமியும் பல மகாநாடுகளை நடத்தியிருக்கார். புத்தூர் சுவாமியும் இல்லை 7வது மகாநாடு நடந்த பொழுது ஆதிர்ச்சிகமாக வடுகுடி சுவாமி பெரிய கோயிலுக்கு எழுந்தொள்ளியிருந்தார். அவர் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே சுவாமி அவரையும் அழைத்து எவ்வளோ உபன்யாசம் பண்ணணும் என்று பிரார்த்தித்து கொண்டார். அப்பொழுது அவருடைய உபன்யாசத்தை கேட்ட நம்முடைய சுவாமிக்கு இவராலே சீவைட்ட உலகத்திலே பல பேர் திருந்தி ஞானத்தை பெறக்கூடும், இவரால் சீவைட்ட உலகத்துக்கு மிகுந்த நன்மை உண்டாகும்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த சபையிலே குருசி சபையிலே அவரை வரவழைத்து பல உபன்யாசங்களை நடத்தினார். பத்திரிகையில் அவரை கொண்டாடி பல சமயங்கள் எழுதி நிறைய பேர் சுவாமி பயன்படுத்திக்கணும் என்னெல்லாம் எழுதியிருக்கார். சுவாமி ஸ்லாகித்தம் எழுதியிருக்கார். 1961 ஸ்ரீராமாயண உபன்யாசம் 18 நாள் நடந்தது. சுவாமி ஏற்பாடு பண்ணி நடத்தினார். அதன் பிறகு 1965 ஸ்ரீபாகவத உபன்யாசம் நடந்தது. 18 நாளும் நடந்தது. திரும்பியும் 1969 27 நாள் பகலில் சிவஜன பூஷணம், ராத்திரியில் பகவத்கீதை, இது 2 வடுகுடி சுவாமியுடைய உபன்யாசம் நடந்தது. இந்த ஸ்ரீராமாயண சாத்துமுறையின் போது வடுகுடி சுவாமிக்கு எங்கள் புத்தூர் சுவாமி தான் ஆகமருத வருஷின்னு விருது கொடுத்தார். அது இப்படியாக வடுகுடி சுவாமியோட அதன் பிறகு நெருங்கின சம்பந்தம் உண்டு. அவர் சுவாமியினுடைய பத்திரிகையிலும் எழுதியிருக்கார். அதாவது ஸ்ரீவைட்டம் சுதர்சனம் பத்திரிகையிலும் மணவாள மாமனுடைய 600வது ஆண்டு விழா ஒட்டி சுதர்சனத்திலே மலர் வெளியிட்டார். இந்த பத்திரிகை மலராக வெளிவந்தது. அதில் மாமுனிகள் கண்ட வேதாந்த சார நிஷ்கர்ஷம்னு வடுகுடி சுவாமி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதே மாதிரி சித்தோபாயத்தில் நிஷ்கர்ஷ நிகஷம்னு எழுதியிருக்கார். அதே மாதிரி சிவஜன பூஷண வியாக்கியானங்களை பதிப்பிக்கிற பொழுதும் முதல் பகுதியை பதிப்பிக்கிற பொழுது முதல் 22 சூத்திரங்களை பதிப்பிக்கிற பொழுது வடுகுடி சுவாமி சேர்ந்து தான் அந்த கிரந்தத்தை பதிப்பித்தார்கள். இப்படியாக இவா 2 பேருக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் உண்டு. வடுகுடி சுவாமியோட நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அதன் பிறகு அவருடைய திருக்குமாரருக்கும் பாலபாகவத ரிஷின்னு எங்கள் சுவாமி ஒரு தடவை சென்னைக்கு எழுந்தொழி அங்கே இருக்கவாழ்ல சுவாமிக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னு ஒரு நாள் எதாச்சியாக எழுந்தொழிக்கு போது கேட்டால் அவருக்கு பாலபாகவத ரிஷின்னு சுவாமி விருது கொடுத்தார். அதே மாதிரி அபிஷேகம் சுவாமிக்கும் எங்கள் சுவாமி தான் சாரார்த்த சொல்லழகர்னு விருது கொடுத்தது. அடுத்தபடியாக சுவாமியோடு சம்பந்தம் உடையர்னா கோயில் வித்வான் சிவ நரசிம்மாச்சார சுவாமி, அவரையும் நாம் ஆதரிக்க வேணும்னு சொல்லிட்டு அவருடைய உபன்யாசங்களையும் புத்தூரில் சுவாமி ஏற்பாடு பண்ணி நடத்தினார். அவருடைய ஸ்ரீராமாயண உபன்யாசம் 30 நாள்கள் நடந்தது. அதன் பிறகு புத்தூரில் வேறு சில பேர் ஏற்பாடு பண்ணி கோயில் வித்வான் சுவாமி திருத்தகப்பனாரும் புத்தூரில் உபன்யாசம் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கராஜலிங்க சுவாமியும் நரசிம்மாச்சார சுவாமி அடியின் பேர் சொல்லக்கூடாது, அடியனுக்கு ஆச்சாரியன் ஆகையால். ஆனாலும் இப்போ இன்னும் எல்லாரையும் கோயில் வித்வான்னா தேவலை சொல்கிறேன், நான் வாழை சொல்கிறேன், நான் ஆற சொல்கிறேன்னு புரியாது போயிடும். கேட்குற வாழ்க்கை குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதனால் சுவாமி பார்த்த புராணம் சாதிச்சார் ஒரு மாதம். அந்த பார்த்த புராண சாத்து முறையெல்லாம் அவருக்கு எங்கள் புத்தூர் சுவாமி விட்டு பரத்வ ஸ்தாபக தீரசிகாமணின்னு பட்டம் கொடுத்தார். அதே மாதிரி அங்கே அவர் 6000 படி சாதிச்சிருக்கார் நரசிம்மாச்சார சுவாமி. பாகவதம் சாதிச்சிருக்கார். பல விஷயங்கள் உபன்யாசங்களும் நிறையா சாதிச்சிருக்கார். காலக்ஷேபங்களும் நிறையா புத்தூர் சாதிச்சிருக்கார். சுவாமி சிலது ஆரம்ப நாளில் சுவாமி சிலது ஏற்பாடு பண்ணி நடத்தினார். அப்புறம் உள்ளூரில் ஏற்பாடு பண்ணி நடத்தினார். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த எல்லாரோடையும் கண்டிப்பாக பழக்கம் ஏற்பட்டதாக இருந்திருக்கும். இப்போ சுவாமியினுடைய கைங்கரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த திருத்தகப்பனார் சுவாமி பண்ணியிருந்த கைங்கரியங்களை தொடர்ந்து செய்வது, பத்திரிகை நடத்துவதாக இருக்கட்டும், அடுத்தடுத்து கிரந்தங்களை பதிப்பிப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் அது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அது இல்லாமல் தேவை சாதித்த மாதிரி பல இடங்களில் சம்பிரதாயத்துக்கு விருத்தமான விஷயங்கள் யார் சொன்னாலும் உடனே பத்திரிகை மூலமாக கண்டனம் தெரிவிப்பது, அதுக்கான சரியான இது சொல்கிறது. அந்த மாதிரி பண்ணும்பொழுது வேறு கைங்கரியங்கள், முக்கியமான கைங்கரியங்கள்னு சொன்னால் என்னவாக இருக்கும் சார்? வேறு கைங்கரியங்கள்னு சொல்லணுமானால் திருத்தகப்பனாரத்திலே திரும்பி சொல்ல போகிறேன். திருத்தகப்பனார் சுதர்சன ஸ்தாபகர் சுவாமி தம்முடைய சொத்துக்களில் பெரும்பகுதியை கிரந்த சம்ரக்ஷணத்திற்கும் இன்னொரு பகுதியை கோயில் கைங்கரியங்களுக்கு முன்னொதுக்கி அதன் பிறகு மீது உள்ளது தான் தன்னுடைய குமாரர்களுக்குன்னு பிரித்தார். அதில் கோயில் கைங்கரியங்களுக்குன்னு பார்த்தோமானால் அவருக்கு ஸ்ரீரங்கம், திருவள்ளரை, உறையூர் 3 சந்நிதிகளிலும் நிறைய உபயங்கள் உண்டு. உற்சவங்களில் கமலநிலை ஆட்சியாருடைய உற்சவங்களில் உபயங்கள் உண்டு. திருவள்ளர் பிரம்மோற்சவத்தில் உபயம் உண்டு. அதேமாதிரி ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரத்தில் திருவள்ளரை ஆகட்டும், ஆழ்வார் திருநக்ஷத்திரங்கள் ஆகட்டும், இங்கே பெரிய கோயிலே ஆகட்டும், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்நிதிகளில் 10 நாள் உற்சவம் ஆகட்டும், 7 நாள் உற்சவம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நாள் உபயம் அவளுக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் அவர் சொத்து எழுதி வச்சிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் திருவாரணம் பண்ணும்படியான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருவான் அந்த சந்நிதிக்கும் சொத்து எழுதி வச்சிருக்கார். அந்த சந்நிதியிலே ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடத்தணும், ஸ்ரீராமநவமி உற்சவம் 10 நாள் நடத்தணும், ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் 10 நாள் நடத்தணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஏகாதசியிலும் சனிக்கிழமையிலும் அருளிச்செயல் வைக்கணும். அதுக்கு பெருமாள் தலையை கண்டற பண்ணணும். அது மாத்திரம் மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி,
அந்த காலத்திலேயே வராகனே சன்னதியை காட்டிலும் இந்த இடத்துக்கு இவாளோட இடத்துக்கு தான் ஜனங்கள்லாம் கூட்டமாக அதிகமாக போவாங்க மார்கழி மாதம். ஏன்னா அவ்வளோ பொங்கல் நிறையா கிடைக்கும், கூட்டமாக ஜனங்கள்லாம் போவாங்க. அவ்வளோ நிறைய கொடுக்கவும் கூடியவர், நிறையா கண்ட்ரோல் பண்ணி நிறையா ஜனங்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய அவருடைய உதார மனசோடு இருந்த உதாரராக இருந்தவர் அந்த பெரியவர். அவர் நிறைய அப்படி சன்னதிகளுக்கும் நிறையா எழுதி வைத்திருக்கார். அந்த மாசத்திர நட்சத்திரங்களும் சில சன்னதிகளில் இவாளுக்கு இன்றைக்கும் உண்டு, பெரிய கோவிலையும் உண்டு. அது இன்றைக்கும் அவள் தொடர்ந்து நடத்தின்னு இருக்கா. இந்த சன்னதி கைங்கரியங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான பொறுப்பு 2வது குமாரர் பண்ணிட்டு இருந்தார். சுவாமி வந்து கிரந்த சம்ரட்சணத்தை பண்ணிட்டு இருந்தார். ஒரு காலம் சேர்ந்தே பண்ணிட்டு இருந்தார். ஒரு கால விஷயத்தில் அதுக்கப்புறம் வந்து இந்த கிரந்த சம்ரட்சண கைங்கரியம், பத்திரிகை கைங்கரியங்கள்லாம் பெரியவரான எங்கள் சுவாமி பண்ணுறதுன்னும், அவருடைய திருத்தம்பியார் ராமலிங்கர் சுவாமி கோயிலுக்கு உண்டான கைங்கரியங்களை எல்லாம் அவர் பிரித்து பார்த்து கொள்ள வேண்டியதுன்னு. அதுலேயும் நிறைய கைங்கரியங்கள் நடந்திருக்கு. சிவில்லிபுத்தூரில் கூட ஒரு பாடசாலை நடத்தினார்வா. இப்படி நிறைய அந்த இதுலேயும் அவருடைய இதுலேயும் இப்படி நிறைய பல கைங்கரியங்கள் நடந்திருந்தது. இது கோயில் கைங்கரியங்களுக்கு பிரமேய சம்ரட்சணத்துக்கு நடந்தது. அதை தவிர்த்து சுவாமியுடைய பிரமேய சம்ரட்சணம் சொல்லணுமானால் கோயில்களுக்கு ஆபத்து வந்த பொழுதெல்லாம், இப்போ உதாரணத்திற்கு அர்ச்சகர் பரம்பரை ஒழிப்பு சட்டம்னு கொண்டு வந்தோம். அந்த சட்டம் கொண்டபோது எங்கள் சுவாமி தான் முதல்ல அதுக்கு தடை உத்தரவு வாங்கினார், இடைக்கால தடை வாங்கினார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த முதல்ல திமுக ஆட்சி எப்போ முதல்ல வந்ததோ, இப்போல்லாம் சொல்லாது, சென்ற நூற்றாண்டில் முதல்ல எப்போ ஆட்சி வந்ததோ அப்பொழுது எங்கள் சுவாமி வந்து என்ன பண்ணினார்னா, இந்த ஈரோட்டில் இருக்க முடியாத அந்த ராமசாமி நாயக்கர் அவர் வந்து கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ளார எல்லாரும் போகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கிளர்ச்சியார் பண்ணி போராட்டம் ஆரம்பித்தார். அப்பொழுது அதை கண்டித்து எங்கள் சுவாமி எழுதவும் செய்தார். அவர் எழுதிய கட்டுரைகள், தலையங்கங்கள்லாம் தினமலர் முதலான பத்திரிகைகள், தினமணி முதலான பத்திரிகைகள்லாம் வெளிவந்தது. அது மாத்திரமில்லாமல் இங்கே திருச்சிக்கு மாநாட்டுக்கு, திமுக மாநாட்டுக்கு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் வந்தபொழுது எங்கள் சுவாமி நேரில் போய் அவர் சந்திக்கணும் முயற்சி பண்ணினார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய கோயில் ஸ்தலத்தார்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போனார். அன்றைய தினம் முதலாக பார்க்க முடியவில்லை. மறுநாள் திரும்பி பெரிய சிவனானந்தியர் அவரையும் அபிஷேகம் சுவாமி அழைத்து கொண்டு எங்கள் சுவாமி போய் அவர் நேரில் பார்த்து கோயில்களை பொறுத்தவரையிலையும் என்ன வழக்கம், ஏற்கனவே பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அதைத்தான் முன்னே வழிய புதிதாக நீங்கள் எதையும் மாற்றக்கூடாதுன்னு அவரை பார்த்து நேரில் சொல்லிட்டு வந்தார். அப்படியாக இப்படி கோயில்களை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அழகர் மலைக்கு ஆபத்து ஏற்பட்ட பொழுதும் சுவாமி வழக்கு தொடுத்து புதிதாக அங்கே 1960க்கு பிறகு இது பல பேர் தெரிஞ்சிருக்காது. அழகர் மலைக்கு மேலே போகிற வழியில் ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு இன்றைக்கி இருக்கிறவர்களுக்கு தெரியுமே வழியா. அது கட்டினது 1960க்கு அப்புறம். அந்த மண்டபமே அழகர் எழுந்துள்ளக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்திலே அழகர் எழுந்து மேலே தொட்டி உற்சவத்துக்கு போகிற எழுந்துள்ள பொழுது வழியில் வழிநடை கண்டறக்கூடிய ஒரு மண்டபம் அது. அந்த மண்டபத்தில் ராவோடு ராவா ஒரு முருகனை பிரதிஷ்டை பண்ணி அதுதான் பழமுதிரி சோலை என்னும். அவர்களுக்கு ஏதாவது சொல்லணுமானால் முருகாற்றுப்படை சங்க இலக்கியங்களில் 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படைன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அதனுடைய ஆசிரியர் நக்கீரர் ஆராய்ந்து பார்த்தார் 4 படை வீடு தான் சொல்கிறார். அது இவா அதை புரிஞ்சுக்காம காலப்போக்கில் அறுபடை வீடுன்னு மாற்றிட்டா. உண்மையிலே பார்க்கணுமானால் இந்த இதெல்லாம் பழமுதிரி சோலை பற்றி அவர் பாடவே கிடையாது. முடியும் பொழுது பழம் உதிரி சோலை மறை கிழவோனேன்னு இருக்குது. அது இதுதான் என்னை கல்பித்து பிற்காலத்தில் இருக்கவா குழப்பிட்டா. சில பேர் ஒரு 200-300 வருஷத்துக்குள்ள ஒரு குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு ஆனால் அங்கே முருகன் கோயிலே கிடையாது. பெருமாள் மட்டும்தான் எழுந்துள்ளார். பொங்கலரும் கோயில் மாறிடும் சோலையில் கொண்டைகளுமே தூங்குவன் மாலையோடு உடனாய் நின்று தூங்கு என்னன்னு எப்படி அந்த சிவனுக்குரிய கொண்ட புஷ்பமானது அந்த திருமாரஞ்சன் மலையிலே பயன்படாமல் யாரும் அது பறிக்க வரல. என்ன இங்கே இது வைஷ்ணவ ஸ்தலம் க்ஷேத்திரம், இங்கே யாரும் சைவரோட வரவோ இல்லை. அங்கே பூத்த கொன்றை பூவானது வாடி போகிறது. அதுபோல் நானும் ஆகிட்டேனே, எம்பெருவான் எனக்கு அண்ணன் பெருவான் கை கொள்ளவில்லையே நான் பிராட்டி சொல்கிறாருன்னா அங்கே மற்ற தேவதைகளுக்கு உண்டான இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாத்திரம் இல்லை, சங்க இலக்கியங்களிலேயே இந்த அழகர்மலை பற்றி நிறைய பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அது கண்ணனம்பெருமானுடைய ஸ்தலமாக பாடப்பட்டிருக்கிய ஒழிய மற்ற தேவதைக்கு உரியதான ஒரு இடமாக பாடப்படவில்லை. இதெல்லாம் கொண்டு சுவாமி அதை புதுசாக அதை பழமதிச்சோலை இன்னும் பெயர்ப்பலைகள் வைக்கிறதுன்னும் அப்படி பலவிதமான ஆக்கிரமிப்புகள் மேலே செய்த பொழுதெல்லாம் சுவாமி அதற்காக வழக்கு தொடுத்து சுவாமி அழகர்மலை அழருக்கே சொந்தம் என்று போராடி வழக்கு தொடுத்து கீழ்கோர்ட் என்ன மேலே ஹைகோர்ட்டில் ஜட்ஜி அழகிரிசாமி தீர்ப்பு எல்லாம் வழங்கினார். இப்படியா அழகர் மலைக்காக சுவாமி போராடினார். எத்தனையோ தூர பஸ்ஸில் அவருக்கு இருந்த வசதிக்கு அவர் எவ்வளோ இது எப்படி ஒரு காரில் போயிருக்கலாம், அப்படிலாம் இல்லாமல் பஸ்ஸிலே தான் பேருந்திலே எழுந்துடுவார். அவர் ஆடம்பரமாகவே இருக்க மாட்டார். பட்டுவி எழுதாம்பரங்களோட ஒடுத்திக்க மாட்டார். சாதாரணமாக தான் உடை அணிந்து கொள்வார்.
சாதாரணமாக தான் இருப்பார். தனக்கு ஏதோ நிறையா செல்வம் இருக்குதுன்னு அந்த செல்வத்தின் மீது அவருக்கு நசியே கிடையாது சுவாமிக்கு. ஒரு சமயம் சுவாமி அகோபில யாத்திரைக்கு போயிட்டு வரும்பொழுது அவருடைய சொர்ண மோதிரம் அங்கே தீர்த்தாமட்டுறதுக்கு போயிடுது. சுவாமி இதை பற்றிலாம் கவலையே பட்டதில்லை. அந்த ஐஸ்வரமான ஐஸ்வர்யம் இருந்தாலும் போனால் அதை பற்றியெல்லாம் அவருக்கு ஒரு இதுவே கிடையாது. அப்படி சுவாமி அதுலேயும் பற்றில்லாமல் இருந்தவர் சுவாமி. ஸோ அந்த பக்கம் கோயில்களை காப்பது, கோயில் பிரமேய சம்ரட்சணம் நிறைய படம். திருமலைக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கார். அதாவது காஞ்சிபுரத்து ஏன் பயப்படலை, இதெல்லாம் உண்மையை சொல்கிறதுக்கு நாம் பயப்பட முடியாது. சங்கராச்சாரியருடைய ஒரு ஆதிக்கம் காஞ்சி இது திருமலையில் ரொம்பவே இருந்தது. அவர்கள் ஒரு சமயம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நிகழ்வு சொல்கிறேன். ஒரு சமயம் பிரம்மோத்சவத்தின் பொழுது அந்த ஏற்கனவே அந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு சொல்கிறாள், அவர் அங்கே வந்து தாயார் பிரம்மோத்சவத்தில் பஞ்சமி தீர்த்த உற்சவத்தில் அவங்க வந்துவிட்டு அங்கே இருந்து கொண்டு தாயாருக்கு விபூதிப்பட்ட மாதிரி வெள்ளியில் பண்ணி அதை நெத்தியில் சாத்துறது, அப்படி தான் புறப்பாட்டு இன்னைக்கு. அப்புறம் அந்த சரஸ்வதி வாகனம் பண்ணுறது, ஏதோ புதுசு புதுசாக அலங்காரம், துர்கையோடைய அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ துஷ்டத்தனம் உண்டோ அத்தனையும் அவர்களுடைய ஆதிக்கத்தினாலே நடந்தது. அதெல்லாம் சுவாமி தான் கண்டித்தார், வேறு யாரும் கண்டித்ததா அடியனுக்கு தெரியல. சுவாமி ஒன்றொன்றையும் அப்பப்போ கண்டிப்பார். அவர் கண்டித்ததுனால தான் இப்போல்லாம் அது நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியாக அப்படி திருமலைக்காகவும் சுவாமி ரொம்ப போராடியிருக்கார். அதே மாதிரி திருமலையில் இருக்கவன் அவனை பற்றி பல விதமான பொய் பிரச்சாரங்கள் நிறைய நடக்கிறது. அதெல்லாம் சுவாமி கண்டித்து இல்லை ஸ்ரீமன் பெருமான் தான் எழுந்துள்ளிருக்கிறான், அப்படி அதையும் நிறைய எழுதியிருக்கார் சுவாமி. இப்படியாக பிரமேய சமரர்களுக்காகவும் பாடுபட்டிருக்கார் சுவாமி. அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இந்த வருஷம் பல இடங்களில் சுவாமியினுடைய வைபவத்தை பலரும் எடுத்துரைத்துள்ளார்கள். பேசிகிட்டே போகலாம். இந்த ஒரு கட்டத்தில் தேவரீருடைய ஒரு விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடியன் தேவரீருக்கும் அவருக்கும் உண்டான சம்பந்தம் இந்த முதல் நிகழ்வுகள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சொல்லுவோம். அதாவது கோயில் வித்வான், இதுக்கு முன்பு எழுந்துள்ளிருந்த கோயில் வித்வான் சுவாமி, அவர் புத்தூர் விக்கிரகத்தில் பல உபன்யாசங்கள் எழுத்தியுள்ளார், தொடர் உபன்யாசங்களும் எழுத்தியுள்ளார். அவள் கேட்ட புத்தூர் சாமி பற்றி அடியானா இவரை பற்றி சொல்கிறேன். ஏன்னா முதல் சந்திப்பு எப்படி தேவரை பற்றி இனிமேல் தெரிஞ்சுக்கணும் தான். கோயில் வித்வான் சுவாமியுடைய உபன்யாசங்கள் அங்கே பல உபன்யாசங்கள் நடந்திருந்தது. அடியனுக்கு தெரிஞ்சு தொடர் உபன்யாசம் ஸ்ரீபாகவதம் ஒரு மாதம் நடந்தது, குரு பரம்பரை ஒரு மாதம் நடந்தது. அதெல்லாம் அடியன் முழுமையாக கேட்டிருக்கேன். குரு பரம்பரை சுவாமி சாதிச்சதை முழுமையாக கேட்டிருக்கேன். ஸ்ரீபாகவதத்தில் ஒரே நரசிம்மாச்சார நரசிம்மாச்சார சுவாமியுடைய உபன்யாசங்கள். அதில் ஸ்ரீபாகவத உபன்யாசம் ஒரு மாதம் நடந்த பொழுது அடியன் ஒரே ஒரு நாள் கோவர்தனோத்தரணத்தினிக்கு போகல, மீதி நாள்லாம் போயிருக்கேன். அப்படியே சுவாமியோட உபன்யாசம் போயிருக்கேன். இதெல்லாம் என்ன திருநக்ஷத்திரம் சொன்னேவளுக்கு? அப்போல்லாம் அடியன் ரொம்ப சின்ன வயசு, அடியன் 4ஆம் 5ஆவது படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியுமே போயிருக்கேன். அது அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் அடியனுடைய பெரிய தாயார், அடியனுக்கும் அந்த பெரிய தாயார்கிட்ட ஒரு பட்டுதல், அவளுக்கும் அடியனத்தில் குழந்தை எடுத்துன்ட்டு பெரிய தாயார்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருந்ததுனால பெரிய தாயார் போகும்போதெல்லாம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போட்டோம். இங்கே பெரிய கோயிலுக்கே அடியன் சின்ன வயசுலே பெரிய தாயார் அடியன் அழைச்சிட்டு, பெரிய தாயாரும் பெரிய தாப்பனாரும் எல்லா உற்சவங்களுக்கு வருவாள். அடியனை மாத்திரம் கூட்டின்னு வந்துடுவாள், வேறு யாரும் கூட நீங்கள் அடியன் தாயார் தாப்பனாரோடலாம் வந்ததில்லை, பெரிய தாயாரோட வந்துடுவேன். அப்படியாக எல்லா உற்சவங்களுக்கும் வந்து சேவிச்சு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்பருடைய வீணையை காந்து சேவிச்சுட்டு இங்கே தங்கிட்டு மரணகாலில் போவோம். இப்படி பல உற்சவங்கள் எல்லா உற்சவமும் சேவிச்சிருக்கோம் சின்ன வயசுலேயே. அப்படி சின்ன வயசுலேயே அவள் வந்து சிங்கவிங்கார் சுவாமி இங்கே பெரிய கோயில் எழுந்தொழி, இந்த நம்பருமாளுக்கு எதப்பாராயணக்கு இங்கே இருந்தவர், அவரும் புத்தூர் எழுந்தொழி திருமந்திராத்தம் திருமாலை காலக்ஷேமங்களை சாதிச்சார், கோயில் தான் சுவாமி சாதிச்சார். இப்படியாக இந்த பெரிதார் போகக்கூடிய உபன்யாசங்கள்லாம் அடியனும் தூக்கின்னு போயிடுவாள். இப்படியாக இந்த ஸ்ரீபாகவதம் குருபுரம் உபன்யாசம்லாம் முன்னாடி சொல்கிறேன். அப்படி சின்ன வயசுலேயே போனதில் அடியனுக்கு என்னாச்சு, அப்போ வந்து ஒன்றும் புரிஞ்சிக்கக்கூடிய வயசு இல்லை, ஏதோ சின்ன வயசு ஏதோ உபன்யாசம் நடக்கிறதா நம்ம கூட்டியும் இருக்கா கொண்டது தான் போயிருக்கோங்கிறதுக்கு மேலே அடியன் ஒன்றுமே நினைவு கூட இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மனசில் பதிஞ்சுடுத்து, நரசிம்மாச்சார சுவாமிக்கு ஒரு சுபாவம் தேவதாந்த சம்பந்தம் கூடாதுன்னு ஆணித்தரமாக எடுத்து சொல்லுவார், எப்பொழுதுமே ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அது கேட்டதில் அடியனுக்கு என்ன தோணுது, தேவதாந்தனோட பேரை யாராவது சொன்னால் 2 காதையும் முடின்றுவேன். இது சின்ன வயசில் அப்படி ஒரு பழக்கம் வந்துடுது, வழியில் பல பேருக்கு தெரியாத இந்த விஷயம். அப்படியே காதை முடின்றுவேன். இது யாராவது வேணுன்ட்டே பந்துக்களே சில பேர் வேணுன்ட்டே நான் காதை முடிக்கிறேன்னா பார்க்கறதுக்காக வேணுன்ட்டே வந்து சொல்லுவாள். இப்படியாக ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. அதன் பிறகு அங்கே மாசி மாதத்தில் புத்தூரில் இந்த புத்தூருடைய கிராம தேவத்தை வந்துட்டு போகும் அந்த ஊருக்கு. அப்போயே அந்த அவளுடைய சப்தங்கள்லாம் கேட்கக்கூடாது, அன்றைக்கி காதில் பஞ்செல்லாம் அடைச்சுருவேன் கொஞ்சம் பேரும் தெரிஞ்ச காலத்தில். இது ஏதோ புத்தூர் சுவாமிக்கு இது தகவல் அவர் காதில் யாரோ சொல்லியிருக்காரு, இந்த ஊரில் இப்படி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஷ்மி நாயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். புத்தூர் சுவாமிக்கு சப்ரம்மச்சாரியாக
கூடவே படித்த நாள்லையும் பள்ளிக்கூடத்துலையும் கூட படித்தவர். அதுக்கப்புறம் அவள் திருமாளிக்கு அவர் சுவாமிக்கும் ரொம்ப பரிச்சித்தார். சுவாமியோட ப்ரூஃப் கம்பேரிசனுக்கும் வருவார். சுவாமியோட தனிஷ்லோக காலக்ஷேபத்தில் தான் நிமித்தவர். அவள் வக்கீல் சுவாமியோட தாயார் காலத்திலேருந்தே லக்ஷ்மிநாராயணங்கிட்ட லக்ஷ்மிநாராயண்கிட்ட அவளுக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் தானே. அப்போ அவர் வந்து தாயில்லா பிள்ளைன்னா சுவாமியோட திருத்தாயாரே அவர்கிட்ட வாஞ்சியாக இருப்பா, அவரை கவனிச்சுப்பான்னு சொல்லுவாள். அவரை போய் லக்ஷ்மிநாராயணர் சுவாமி போய் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி இவர் புத்தகம் இருக்கான், அவன் வந்து தேவத்தான பேரை கேட்டாலே காதை முடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை கேள்விப்பட்ட சுவாமி என்ன பண்ணியிருக்கார், ஒரு நாள் நரசிம்மாச்சார சுவாமி இந்த தொடர் உபன்யாசங்களை மாத்திரம் சுவாமி எழுதுவார். தொடர் உபன்யாசங்களுக்கு ஸ்ரீபாகவதம் முதலான ஏதோ உபன்யாசம் நடந்தது, குரு பரம்பரை ஏதோ நடந்தது. இந்த தொடர் உபன்யாசங்கள்லாம் சுவாமி வருவார். அது வந்து ரங்கநாத ஐயங்கார் சுவாமி ஆற்று வாசலில் நடக்கும். அந்த உபன்யாசம் முடிஞ்சு போகும்பொழுது அடியனை கூப்பிட்டு, நீ வந்து மற்ற பேசுனா காதை முடிப்பியாமே, மாசி மாதத்தில் இது வந்து 3 நாள் வெளியிலே வரமாட்டியாமே அப்படின்னு. அதுதான் சுவாமி அடியனை கேட்ட முதல் பிரச்சனை. அதுதான் பரகத ஸ்வீகாரம்னு சொல்லலாம். அவராக கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணினார் அன்றைக்கி. இதுதான் முதல் ஒரு சந்திப்புன்னு சந்திப்புன்னா என்ன, அதுக்கு முன்னாடி சுவாமி ஆதரிக்கலாம் வழிய பரிச்சயமோ பேசினதோ கிடையாது அதுக்கு முன்பாக. இதுதான். அதன் பிறகு ஒரு சமயம் உறையூர் நாச்சியார் கோயிலில் உற்சவம். சுவாமிக்கு ஏதோ ஒரு சமயம் புத்தூர் சுவாமி நோசாத்தின் ஏதோ கீழே விழுந்து அவருக்கு ஏதோ அடிபட்டு சரியான பிறகு ஒரு உற்சவங்களுக்கெல்லாம் எல்லா உற்சவங்களும் தவறாமல் எழுந்துள்ளார். பெரிய கோயில் உற்சவம் ஆகட்டும், உறையூர் உற்சவம் ஆகட்டும், ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, எல்லா நாளையும் உற்சவத்துக்கு பகல் பொழுது எல்லாம் எழுதினாலும் இந்த மாலை வேலைகளிலே சந்நிதி உற்சவம்னா தவறாக வந்துடுவார். நம்பெருமாளுடைய உற்சவங்களாகட்டும், பிரம்மோத்சவங்களாகட்டும், தினோத்சவம் ஆகட்டும், எல்லா நாளும் எழுதுவார். அதே மாதிரி திருவள்ளுவர் பிரம்மோத்சவத்துக்கும் வண்டி வசதி இல்லாத காலத்தில் இவள் வந்து சுவாமியோட திருத்தாப்பனார் தாவர சுவாமி, அவருடைய 2 குமாரர்கள், அடியனுடைய பாட்டனார், இவன் 4 பேரும் முன்கூட்டியே போய் அங்கே தங்கியிருப்பாள். இப்போ நிறைய பேர் தங்குறதுலாம் அவசியம் இல்லை. அப்போ ஜனங்களே இருக்க மாட்டாங்க, அந்த கூட்டமே இருக்காது. இந்த பொதுஜனங்களோட கூட்டமே இருக்காது. அத்தியாபாடு இருப்பா, கைங்கரபாடு இருப்பா, ஸ்ரீபாதங்கள் இருப்பா, உள்ளூர்காரா இருப்பா, அவள் தான் இருப்பாடு வழி. அப்போவே 4 பேரும் அங்கே போய் 10 நாள் 11 நாள் தங்கிட்டு தான் வருவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியாக இருந்த காலத்தில் அதே மாதிரி எல்லா உற்சவத்துக்கும் எழுந்துள்ளார் சுவாமி. இப்படி உற்சவத்துக்கு எழுந்துள்ள போது ஒரு நாள் உறையூர் நாச்சியார் சன்னதியிலே உற்சவம், ஏதோ ஒரு உற்சவம், ஊஞ்சல் திருநாள், இப்போ கார்த்திகை ஊஞ்சல் திருநாள். லக்ஷ்மிநாராயணர் சுவாமி என்னை கூப்பிட்டு, நான் இன்னைக்கு கடைசி வரைக்கும் வந்து தான் போகிறேன், சுவாமி முன்னாடியே கிளம்புறார், அவர் கூட நீ துணையாக போ, சுவாமி நடுவில் கொஞ்சம் நோவு சாத்தியிருந்தார், நீ கொஞ்சம் துணையாக போனார். அதுக்கப்புறம் 2வதாக சுவாமியோட போனதுங்கிறது அன்றைக்கி அவர் பஸ்ஸில் அவர் கூட வந்தது. அதன் பிறகு ஒரு சமயம் அடியனை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். அடியனுக்கு வந்து எப்படி ருச்சி ஏற்பட்டதுன்னா, இது மாத்திரம் இல்லை, அடியனுடைய தாயார் இவாள்லாம் சந்தை சொல்லிட்டு அருளி செய்யலாம். ஆசூரி சுவாமி வம்சத்தை அரோத்தர் வந்து அங்கே சந்தை சொல்லி கொடுத்தா, இவாள்லாம் பல்லாண்டு தாத்தான்னு சொல்லுவா புத்தூரில். அந்த சுவாமி வந்து அங்கே சந்தை சொல்லி கொடுத்துருந்தார். இவாள்லாம் சந்தை சொல்லி இப்போ ராமையங்கார் சுவாமியார், அதாவது உதவி ஆசிரியர், சிவவைஷ்ணவ சுதர்சன பத்திரிகையோட உதவி ஆசிரியர், அவருடைய கிரகத்திலேயும் சந்தை நடக்கும். அது எங்காத்துக்கு நேர் எதிர்த்தான். அடியன் தாயார் பெரிதாரெல்லாம் அங்கே போய் சந்தை சொல்லிப்பான். அங்கே போய் சந்தை சொல்லிக்கும்போது அடியன் பள்ளிக்கூடத்துலேயும் வரும்போது நேராக தாயார் சந்தை சொல்லியிருப்பான். அதனால் அங்கே போயிடுவேன். அது அப்படி கேட்டுன்னு இருக்கிறதுனால அருளிச்சியில் ஒரு ருச்சி. ஏதோ தாயார் வந்து மூக்ஷுப்படி மூலம் சந்தை சொல்லின்னு இருந்தா. அடியன் அந்த புஸ்தகம் எடுத்து பார்த்தேன். அடியனுக்கு சில சந்தேகங்கள்லாம் ஏற்படுது. கொஞ்சம் வருந்தறிஞ்ச ஒரு 14-15 வயசாக ஆகிறபொழுது. அதற்கிடையிலே நரசிம்மாச்சார சுவாமி வாரத்தில் 3 நாள்கள் பௌதிஷிய காலக்ஷேபம், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆச்சாரிய காலக்ஷேபம் சாதிச்சார். இங்கே அங்கேயே புத்தூரில் அடியனுக்கு அப்போ வந்து 13 வயசு. அப்போ அடியன் ஆச்சாரியத்துக்கு மாதம் தவறாமல் போய், ஏன்னா மற்ற நாள் ஸ்கூல் நாளில் போக முடியாது. சனிக்கிழமையில் பௌதிஷாயின்னு இருக்கும், அதுக்கு போவேன். மற்ற நாளில் போக முடியாது. அதுவும் என்னென்னா ரொம்ப ரொம்ப பாராட்டம் அவளை. இன்றைக்கி அவள் பண்ணின ஒரு வெங்கிரமான பண்ணவே முடியாது. எப்போ எழுந்துள்ளோன்னா 12 மணிக்கு எழுந்துள்ளுவாங்க. 12 மணிக்கு அந்த காலத்தில் வெயிலில் 12 மணிக்கு வந்துவிட்டு என்ன கோயில் கதவு சாவி, கோயில் பூட்டியிருக்கும், சாவி தானே வாங்கி திறந்து தானே போன பிறகு தான் இந்த ஸ்ரோதாக்களாக ஒரு 8 பேர் வருவாள். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபேனு கூட கிடையாது அங்கே சுவாமி. அப்போல்லாம் அவ்வளோ வசதியே இல்லை அந்த காலம். அப்போ காலக்ஷேபம் நடந்தது. அந்த காலக்ஷேபங்களுக்கும் அடி தவறாக ஆச்சாரியத்துக்கு தவறாக போவேன். இப்படியா இருந்தது. அதற்கு பிறகு இங்கே வந்து சுவாமியிடத்தில் ஒரு சமயம் அடியை வந்து மூக்ஷுபடி மூலம் வாசிக்கிற பொழுது, இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். வேதங்கள் விரும்பினார்கள்னா அது எப்படி? இந்த மாதிரியாக சில இடங்கள்ல நீங்கள் சந்தேகம் வந்து, இந்த சந்தேகத்தை கேட்கறதுக்காக புத்தூர் சுவாமிகிட்ட முதல்ல போய் திருமாளிக்கு போய் இதை எனக்கு புரியலையே இந்த இடங்கள்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதுக்கு பதில் சொல்லிவிட்டு காலக்ஷேபமே சொல்கிறேனே அப்படின்னார். அதன் பிறகு தான் காலக்ஷேபம்னு தொடங்கினது. காலக்ஷேபம் தொடங்கி திருவந்திரார்த்தம், திருவந்திர பிரகடனம், துவயப்பிரகடனம் ஆச்சு. ஆனால் துவயப்பிரகடனம் ஆன பிறகு சுவாமி வந்து உடனே சர்வஸ்லோக பிரகடனம் தொடங்கலை. இவ்வளவு பிறவாதவனுக்கு இவ்வர்த்தம் சொல்லுவது
பறிப்பான்கையிலே சித்தறிவாள் ஒடுக்குமோ பாதி என்று திருக்கோட்டியூர் நம்பி அழிச்சீவர் என்று தனிச்சரமத்தில் இருக்குது. எம்பெருமானாருக்கே பரீட்சை பண்ணி தான் சரமஸ்லோகம் சொன்னால், சரமஸ்லோகம் சட்டுன்னு அதோடைய அர்த்த விஷயங்களால் சொல்லக்கூடாது, கொஞ்சம் நாள் ஆகட்டும் சுவாமி, நாள் ஆகட்டும் அவனுக்கு வந்துன்று காலக்ஷேபம் தொடங்கிக்கிறான்ட்டு. இந்த இடத்திற்கிடையிலே காலக்ஷேபம் நடக்கலை, ஆனால் பல விஷயங்கள் சாதிப்பார். அதே சமயத்தில் ப்ரூஃப் கம்பேரிசனுக்கு பண்ண சொல்லுவார். அதே மாதிரி சிலவற்றை ஈடுபடுத்த சொல்லுவார். உதாரணத்திற்கு இந்த திருடுந்தாண்ட வியாக்கியானத்தோட பிரமாண திருட்டு அதை ஃபேர் காப்பி பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் இந்த மேல்கோட்டையிலே உபனிஷத்துக்களை எல்லாம் பாஷ்யங்களோட பதிப்பிச்சார். அப்படி பண்ணுற காலத்தில் சில உபனிஷத்துக்களையும் இங்கே சுவாமிகிட்ட முக்கோரை கேட்டார். தைத்திரியம், சாந்தோக்கியம், பிரதானி சிலதுக்கெல்லாம் எங்கள் சுவாமிகிட்ட முக்கோரை கேட்டிருந்தார். அப்போ அந்த முக்கோரைகளை ஆங்கிலத்தில் எழுதி தரணும். அப்போ சுவாமி அடியனுக்கு அதில் ஒவ்வொரு முக்கோரையிலையும் அந்தந்த உபனிஷத்துக்களுடைய சாரத்தை தெரிவிச்சிருப்பார். அப்போ அடியனுக்கு அதோடைய அர்த்தங்கள்லாம் வேதாந்தங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்தந்த உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற முக்கியமான அர்த்தங்கள்லாம் சாதிச்சு அதை அந்த கட்டுரைகளை அவர் எழுதி முக்கோரைகளை ஃபேர் காப்பி பண்ண சொன்னார் அவளுக்கு அனுப்புறதுக்கு. இந்த மாதிரி சில பணிகள். அதே மாதிரி இப்போ திருச்செந்தூர் வியாக்கியானம் முடியும் பொழுது இந்த பாட்டு வியாக்கியானம் இந்த பக்கத்தில் தொடங்குறது, இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் இல்லையா, அது தயார் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் பிற்காலத்து சுதர்சன விஜயம் வந்த பொழுது கூட இல்லை 2 வகையான விஷய சூச்சி அப்படின்னு தான் இது பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி சில கைங்கரியங்கள்லாம் இது பண்ணி அதன் பிறகு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் வச்சு தான் சரமஸ்லோக பிரகடனம் தொடங்கினார். அப்புறம் சரமஸ்லோக பிரகடனம் ஆச்சு. அப்புறம் பல கிரந்தங்கள் ஆச்சு, சதுஸ்லோக வியாக்கியானங்கள், இப்படியாக பல கிரந்தங்கள் காலக்ஷேபம் இப்படி தொடர்ந்து நடந்திருந்தது சுவாமி இடத்துல. இதற்கிடையிலே கோவில் வித்வான் சுவாமி இடத்துலையும் பல கிரந்தங்கள் அதிகரிக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரோட சித்தாந்த பகுதியில் சில இதெல்லாம் அதிகரித்தேன். அதே மாதிரி தத்துவசாரம், ரத்னசாரி வியாக்கியானம், ரத்னசாரணி வியாக்கியானம், அனாபுரச வியாக்கியானம், இப்படியா சில நான் உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் சிலது சாந்தோக்கிய சத்வித்யா பிரகடனம் இதெல்லாம் கோவில் வித்வான் சுவாமிகிட்ட அதிகரித்தது. அதெல்லாம் கோவில் வித்வான் சுவாமிகிட்ட கிட்டத்தட்ட அஷ்டாசகங்களை பெரும்பாலான கிரந்தங்கள் ஆகியிருக்கு எனக்கு. அதன் இங்கே தேவலையிடுமா இல்லைன்னா இங்கே திருமந்திரா தான் அங்கே எழுதி சாதிச்சார். அஷ்டாசகங்களும் பெரும்பாலும் அங்கே எழுதி சாதிச்சார். ஆனால் கோவில் வித்வான் சுவாமி இன்னொரு விஷயம் என்ன, புத்தூரில் அக்ரஹாரம் தாண்டிதான் புத்தூர் ஹை ரோடு, அதுக்கு எதிர்ப்புறத்திலே வடக்கு இடத்தரு தெற்கு இடத்தரும் 2 இடத்தர் உண்டு. அதில் முதல்ல ஒரு கிரகத்திலே அவர் சுவாமி பல வருஷங்கள் நித்தியப்படி எழுந்தருளி பௌதிஷன் சாதிச்சிருக்கார், அட்டாசேஷன் சாதிச்சிருக்கார், பல கந்தங்கள் ஸ்ரீராமன் சாதிச்சிருக்கார், பல கந்தங்கள் சாதிச்சிருக்கார். அங்கே அடியன் போனதில்லை. என்ன அடியன் அப்போ ரொம்ப சின்ன விஷயம், பிறக்காத காலத்துலேயும் வரும். அடியன் பிறப்பதற்கு முன்பாகும் அப்படியே ரொம்ப சைஷவ பருவத்திலையுமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் புத்தூருக்கு காலக்ஷேபம் சாதிக்க வந்த பொழுது தான் அடியன் கேட்டிருக்கேன். புத்தூரில் கேட்டது மாத்திரமே அங்கே வந்தும் அடியன் அவரிடத்துல நிச்சயப்படி வந்தும் கூட கந்தாட ராமானுஜர் இதில் தத்துவசாரம் சாதிச்சார். அவர் திருமாவளிலே சித்தாந்த குமதி அர்த்த சங்கரத்தில் சில இது கேட்டேன். அப்புறம் இப்படியா சில காவிய பிரகாசம், இப்படி சில காவிய பிரகாசம் இவரிடத்துல அலங்கார சாஸ்திரம் சில இதெல்லாம் அந்த ஆனைக்காவில் சங்கர மண்டலத்தில் ஒருத்தர் இருந்தார், சிவராமகிருஷ்ணாத்திரிகள்னு, அவங்க வேத பாஷ்யங்களை வாசியம், அவர்கிட்ட சிலது வாசியம். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அலங்கார சாஸ்திரம் அவர்கிட்ட சிலது வாசியம். இவரிடத்துல இன்னும் சமாசம் என்ன எங்களுக்கு தனியாக பேர் முத்து சீனிவாசன் அவருடைய அவர் திருமாவளி பேர் நந்தி கிராமம்னு இருக்கும், அங்கே சாதிச்சார். பெரும்பாலும் அடியை இங்கே மேலே உத்தர வீதியில் சுவாமி திருமாளியில் நரசிம்மாச்சார சுவாமி திருமாளியில் அடியேன் சேஷாத்ரின்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமி இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார். அந்த சுவாமி அதன் பிறகு இந்த பில்டர் ரங்கராஜன் சொல்லுவா திருவடி அந்த கீழே உத்தர வீதியில் இருக்கார். அங்கே 3 பேரும் பல கிரந்தங்கள் சுவாமி திருமாவளியில் கேட்டோம். அது அடியனுக்காக சாய்ச்சது. அவள் 2 பேரும் சேர்ந்து அன்வைத்தார்கள். அடியனுக்காகவே தனியாக தான் சாய்ச்சார். அடியன் அநேகமாக உடையர் சன்னிலும் மற்ற இடங்கள்லாம் அதிகமாக கேட்டது கிடையாது. ஏதோ ஒரு திருப்பாவன்னா கேட்டிருப்பேன். சில சமயங்களில் உபன்யாசங்கள் வெளியில் சாய்ச்சி புறத்தான் சென்று ஒரு சாய்ச்சா அந்த மாதிரி கேட்டிருப்பேன். ஒழிய இந்த காலக்ஷேபமாக கேட்டது பூரா திருமாவளியிலே தனியாகத்தான் அடியன் சுவாமிகிட்ட கேட்டது. அதே மாதிரி கோமட்டம் சுவாமி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சமயம் கோமட்டம் சுவாமி, அதாவது புத்தூர் கிராமத்தில் நான் எங்களாழ்வான் திவ்ய கைங்கர சபைன்னு தொடங்கியிருந்தோம். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய வித்வான்கள் எல்லாம் ஒவ்வொரு சமயம் உபன்யாசத்துக்கு அழைச்சி கொண்டு போகணும். இல்லை ஒரு சமயம் மேல திருவாள் சுவாமிகிட்ட சொல்லி கோமட்ட சுவாமி அடியனுக்கு அவரோட பரிச்சயம் எப்படி ஏற்பட்டதுனால் 1992ஆம் வருஷம் அக்டோபர் கடைசி தேதி வாக்கில் பிளலோகாச்சார உற்சவம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் அடியன் மேல சித்திர வீதியில் நடந்து போயின்னு இருக்கேன்.
அப்போ அடியன் பெரிய தாயார் கடைசி 10 வருஷம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு சில வருஷங்கள் இங்கே இருந்தால், ஒரு 10 வருஷம் இங்கே பெருமாள் சேர்க்கணுன்ட்டு இங்கே இருந்தால். அந்த சமயத்தில் அவள் ஆற்றுல வந்து தங்கியிருந்த பொழுது அடியன் ஏதோ தாயார் சன்னிக்கு போகணுன்னு போயின்னு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அடியன் கூப்பிட்டார். சின்ன வயசு தான் அடியனுக்கு இப்போ 13 வயசு 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஒருத்தர் கூப்பிட்டார், மறந்தும் புறந்தழா மாந்தர் யார் அப்படின்னா. மறந்தும் புறந்தழா மாந்தர் எந்த ஆழ்வார் அப்படின்னார். எந்த ஆழ்வாரும் எல்லா ஆழ்வாரும் மறந்தும் புறந்தழாதவர் தான். மறந்தும் புறந்தழா மாந்தரும் சாட்சியை திருமிஷப்பிறாங்க. சரியாக சொன்னேன். இந்த புஸ்தகம் நீ வச்சுக்கோ. அவனை பற்றி கேள்விப்பட்டேன். வந்து இன்னைக்கு கோவட்டம் சம்பத்குமார் ஆச்சார சுவாமின்னு ஒருத்தர் இந்த சிறநாதியர் மட்டத்தில் உபன்யாசம் பண்ண போகிறார். அப்படியே வெளுக்குடி சுவாமியை அப்படியே இமிட்டேட் பண்ணி பண்ணுவார். நான் உபன்யாசத்தை போகிறேன் 4 மணிக்கு, நீ வரியான்னார். சரி வரேன் அப்படின்னேன். ஏன்னா அவர் யாரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டார். உங்கள் பெரியமா அது பக்கத்தாத்தில் இருக்காளே அவளுடைய தம்பி, நான் என் பேர் சௌமியநாராயணன், பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன், ஏதோ உசிரி பக்கத்தில் ஏதோ பேங்க்கில் இருக்கேன். அவர் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அப்புறம் போயிட்டார். இது சொல்கிறேன்னா அவர் முதல்ல சொன்னார். அவர் சொல்லித்தான் அடியன் அன்னை தினம் வந்து அவருடைய உபன்யாசத்தில் போய் அன்வயிச்சது. அன்னை தினம் அவர் சாட்சிய மங்களாசாசனங்கிற தலைப்பில் ஸ்ரீரங்கநாதியர் மட்டத்தில் உபன்யாசம். அதன் பிறகு கோவண்ட சுவாமிகிட்ட பல உபன்யாசம், ஒரு சமயம் புத்தூருக்கு உபன்யாசம் அழைச்சின்னு வந்தோம். அதன் பிறகு தொடர்ந்து சில கிரந்தங்கள்லாம் தொடர்ந்து அவரிடத்துல திருப்பாவசியம் பல கிரந்தங்கள் அவரிடத்துலையும் கேட்கும். ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானங்கள் பலது அவரிடத்துலையும் கேட்டிருக்கேன். ஆச்சாரிய வியாக்கியானம் பலது இப்படி கேட்டிருக்கேன். நிறைய கோமட சுவாமி இது தனியாக அவரை பற்றி சொல்லணும்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சுவாமி மூலமாகவே ஒரு 2 பார்ட்டாகவே கோமட சுவாமியினுடைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் கேட்டுக்கலாம். சுவாமி இப்போது 3 பேர் பார்த்தோம். அதில் புத்தூர் சுவாமியினுடைய இன்னும் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் முக்கியமாக இதுதான் இன்ஸ்பயர் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது கட்டங்கள் உண்டா? இன்ஸ்பயர் பண்ணிட்டுன்னு அடியன் சொல்ல தெரியல. சுவாமிக்கும் அடியனுக்கு இந்த பிரீத்தி விசேஷம் உண்டு. சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லலாமான்னு தெரியல, ஆனாலும் தெரிவிக்கிறேன். ஒரு சமயத்தில் 20 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தூர் சுவாமியில் புத்தூரில் இருக்க ஒருத்தர் கைங்கரியத்துக்கு கொஞ்சம் நாள் வந்திருந்தார். அவருக்கு ஒரு சமயம் ஒரு மொட்டை கடுதாசி வந்திருந்தது. அவர் அந்த கடுதாசியை எடுத்துன்னு வந்து குமாரர் தான் என்னை பற்றி எழுதிட்டாரா ஒன்று இதாக பேசிட்டார். என் பையன் எழுதினான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆதாரம்? நீ எப்படி சொல்லுவே? யாராவது எழுதியிருப்பா, வேறு யாராவது எழுதியிருப்பா, அக்ராத்தில் யாராவது எழுதியிருப்பா, இதெல்லாம் சொல்ல முடியுமா அது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாலாஜி தான் எழுதியிருப்போம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். உடனே சுவாமிக்கு கோபம் வந்துடுத்து. பாலாஜி ஒரு நாள் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ண மாட்டான், அவனை பற்றி ஏதாவது தப்பாக சொல்கிறதா நீங்கள் இருந்து புறப்படான்ட்டார் சுவாமி. இது அடியனுக்கு தெரியாது. இதை வந்து அன்னவளவனுடைய சுவாமி அன்றைக்கி சாயங்காலம் அடியன் இங்கே இருக்கேன். இப்போ 2004-05 1.5 வருஷம் இங்கே பெரிய கோயிலில் இருந்தேன். அவர் முரளி சுவாமி சாயங்காலம் வந்தவர், நான் அங்கே போயிருந்தேன், இந்த மாதிரி ஒன்று நடந்ததுங்க, அப்படி சுவாமி மடத்தில் அவ்வளோ அபிமானம் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிவித்தார். இது எதுக்கு தெரிவிக்கிறேன்னா, இவர் வந்து ஒருத்தர் நம்மளோட பேரில் ஒரு பழிசணும் புத்தூர் சுவாமிக்கு அவள் பேரில் ஒரு கோபம் உண்டாயிடுது. இப்போ எங்கள் பாலாஜி ஒரு நாளும் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு என்ன, அவருக்கு அவ்வளோ ஒரு பிரீத்தி விசேஷம். சுவாமி வந்து ஒன்றும் சொல்லணுமானால் 1994 முதன்முதலாக அடியன் வாய் திறந்து பேச ஆரம்பித்தேன். ஆவணி ஆயிலையும் அடியனுடைய ஆச்சாரியர் சமாஷ ஆச்சாரியர் திருவள்ளச்சினப்பதாயத்தை திருவள்ளர் மேலே திருவாடி பெரியம்மாள் சுவாமியுடைய திருநட்சத்திரம். அங்கே திருவள்ளரையில் அன்றைய தினம் சுவாமி திருநட்சத்திரத்துக்கு கோட்டியெல்லாம் நடந்தது. அதன் பிறகு உபன்யாசம் நடந்தது. புத்தூர் சுவாமி உபன்யாசம் முடிஞ்சு அடியன் முதன்முதலாக அன்றைக்கி பேசுகிறேன். இப்போ அடியனை இன்ட்ரடியூஸ் பண்ணி சுவாமி பேசுகிறார். இவன் பகுஸ்ருதன், பகுதாஸ்ரோத்தவியம், பகுபியஸ்ரோத்தவியன், பல வேரண்ட பல கிரந்தங்களை பல தடவை கேட்டவன். இப்படி தான் சுவாமி அடியன் கொடுத்த முதல் இது. அதை எப்போ இவன் இப்பொழுது முதலாக பார்த்து சொல்ல போகிறான்னு சொல்ல அடியன் ஆதித்ய ராம திவாகரங்கிற ஆச்சாரிய சூர்ணையினுடைய அர்த்தத்தை அன்றைய தினம் முன்னப்பித்தேன் அந்த போட்டியில். இதுதான் அடியன் முதலாக பேசினது. சுவாமி அடியனுக்கு கொடுத்த ஒரு இது. அதன் பிறகு சுவாமி வந்து அடியன் திருப்பாவை சாதித்த பொழுது புத்தூர் கிராரத்தில் கவித்தொழும் திருப்பாவை அனுபவத்தை முடிகிற அன்னைக்கு ஸ்ரீவைஷ்ணவ மகாநிதினு ஒரு விரதம் அவர் சுவாமி நடமாடக்கூடிய ஸ்திதியில் இல்லை. சுவாமி இது பண்ணி சொல்லி அமைச்சிருந்தார். இப்படியாக சுவாமி அனுகிரகித்தது. சுவாமி இந்த மாதிரி சிறுபிராயத்திலேயே பல பெரியோர்களோட ஒரு சகவாசம், அவர்களிடத்தில் நிறைய விஷயங்களை கேட்டுண்டது. அதுக்கு மேலே தேவரியருடைய பரிச்சயம் சொல்லும் பொழுதே முக்கியமான கைங்கரியம் அப்படின்றது பார்த்தால் திருப்பி புத்தூர் சுவாமியினுடைய வழியில் அந்த மாத பத்திரிகை நடத்துவது, கிரந்தங்களை பதிப்பிப்பது.
இல்லையா சுவாமி? அப்போது அது அந்த ஸ்ரீசைலேஸ்வரியா பாத்திரம் ஆரம்பிப்பதோ கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட்டு அதை பற்றியோ அதெல்லாம் எந்த கட்டத்தில் ஆரம்பிச்சது, எப்படி என்னன்றதை சொல்லி தெரியும். அடியேன் முதலாக எழுதினது இதுவாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 1994 சுவாமியுடைய சப்ததி நடந்தது. அதற்கு முன்பாக சப்ததி மலர் வெளியிட்டார்கள். அந்த மலருக்கு மாதம் அந்த 70வது திருநட்சத்திரம் சுவாமிக்கு நடந்த பொழுது பத்திரிகையில் பல அன்பர்கள் வாசகர்கள் கட்டுரைகள் எழுதினார்கள். அடியேன் தரிசனாந்தர்களின் நிரசனம் ஸ்வதர்ஷன ஸ்தாபனம்னு ஒரு சின்ன வியாசம், ரொம்ப சின்ன வியாசம்தான். அது இது எங்களாழ்வான் அருளி செய்த சாரார்த்த சதுஷ்டயத்தில் அம்மங்கியம்மாள் சொல்கிறதா இருக்குது. தரிசனாந்தரங்களிலே நிரசிக்கும் ஸ்வதர்ஷன ஸ்தாபனம் பண்ணவும் தேவரீர் எழுந்தருளி இருந்தீர் அப்படின்னு அம்மங்கியம்மாள் எங்களாழ்வானை பார்த்து தெரிவிப்பதாக இருக்குது. அந்த வார்த்தையே கொண்டு அடியின் தலைப்பாக கொண்டு ஒரு சுவாமி பற்றி எழுதியிருந்தேன். அதுதான் முதலாக எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு சில இது எழுதியிருக்கேன். அதன் பிறகு திருமண்டங்குடி சம்பரோக்ஷணம் மலரில் அன்பர்தாள் ஜோலியின் அருளி செயலில் அர்த்தபஞ்சகம்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அது அர்த்தபஞ்சகத்தை ஆழ்வார் எப்படி காட்டியிருக்கார், எங்கெங்கெல்லாம் காட்டியிருக்கார், அர்த்தபஞ்சகமானது இந்த திருமாலை கொண்டு திருப்பழிச்சு கொண்டு நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. எம்பெருமானை குறித்து அம்மாழ்வார் எம்பெருமானை குறித்து கேட்ட கேள்விகள் அப்படின்னு ஏவிஆர் சுவாமி ஒரு கட்டுரை கேட்டிருந்தார். அதுவும் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். யாரை குறித்து சுவாமி? அம்மாழ்வார் எம்பெருமானை குறித்து கேட்ட கேள்விகள். ஆழ்வார் எம்பெருமானை குறித்து கேட்ட கேள்விகள்னு ஏவிஆர் சுவாமி கேட்டிருந்தார். ஒரு கட்டுரை அமைச்சிருந்தேன் எழுதி. அதன் பிறகு 2004 அடியனுடைய சமாஷண ஆச்சாரியருடைய சதாபிஷேகம், அதை ஒட்டி காப்பிடல் எளிநடை வரணும் என்று எழுதி ஒரு 10 பாசுரத்துக்கும் மணவாள மாமனுடைய வியாக்கியானத்தை அப்படியே தமிழ்படுத்தி எழுதி, அதே நல்லா தான் இருக்கும் மாமனுடைய வியாக்கியானமே. அதை இன்னும் எளிமைப்படுத்தி எழுதி புஸ்தகமாக போடுறதுக்கு வசதி கிடையாது அப்பெல்லாம். ஆகையினால அதை 100 காப்பி ஜெராக்ஸ் 30 பக்கம் வந்திருக்கலாமா, அந்த புஸ்தகம் எவ்வளோ பக்கம் வந்ததுலாம் நீங்கள் இப்போ நினைவில் இல்லை. அதை ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதை சேப்பிள் பண்ணி அது எல்லாருக்கும் அன்றைக்கி சுவாமி திருநட்சத்திரத்துக்கு விநியோகம் பண்ணோம். இப்படி சின்ன சின்ன கட்டுரைகள்லாம் எழுதுறதுன்னு தொடங்கியது எழுத்து பணிங்கிறது. இது உண்மையில சொல்லணும்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு சொல்லுவாள். அது ஒரு புத்தூர் சுவாமி சம்பந்தத்தாலேயே எழுத்து வந்தது எழிய. இது வேறு ஒரு காரணம் சொல்ல முடியாது. அதனால் சுவாமி அப்புறம் 2007வது வருஷத்தில் முதலாக வாதூர வீராக கிருத்தையான்னு சொல்லிட்டு அண்ணாப்பங்கர சுவாமியுடைய சில கிரந்தங்கள் எல்லாம் தொகுத்துடையலாம் சொல்லிட்டு பக்தி சாரோதயம் கண்மத தரிஷினி முதலானவத்தை எல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டோம். அதை அடியன் வெளியிடுறதுக்கு என்ன காரணம்னா, இதில் தத்துவசார அதாவது ரத்னசாரணி வியாக்கியானத்தை காலக்ஷேபம் சாய்த்த பொழுது கோயில் வித்வான் நரசிம்மாச்சார சுவாமி அண்ணாப்பங்கார சுவாமியுடைய பல கிரந்தங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கி அதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு ஒரு நாள் ஏதாவது விஷயமாக சாதித்தார். அதை அடிய மனசில் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கிரந்தங்கள்லாம் கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனால தான் முதல்ல இது கோயில் வித்வான் சுவாமியுடைய சதாபிஷேகத்தை ஒட்டி தான் அடியை அதை வெளியிட்டேன். இந்த முதல் புஸ்தகம் வாதுகுல வீராகிறது. அதற்கு அடுத்தபடியாக சுவாமியும் புத்தூர் சுவாமி ரொம்ப கொஞ்சம் தளர்ந்து விட்டார். வெளியெல்லாம் வெளியில் செல்வதெல்லாம் குறைஞ்சி போயிடுது. வெளியூர்களுக்கெல்லாம் நிறைய உபன்யாசங்களுக்கு எழுந்தொழியிருக்கார். சுவாமி உபன்யாசங்களுக்காக எழுந்தொழிதை பற்றி சொல்லும்பொழுது அவருடைய கட்டுரைகள் அவர்கள் எழுதினதில் இது வரைக்கும் 340 கட்டுரைகள் வரைக்கும் எழுதியிருக்கார் சுவாமி. சங்கா ஞாபகம் வந்துவிட்டா அதையும் சொல்கிறார். சுவாமி வெளியூர் போகிறதெல்லாம் நிறுத்தின பிறகு அவருடைய கிரந்தங்களை அடியனுக்கெல்லாம் தொடுத்து பெரியவாச்சான்களுடைய அவதார வருஷம் சர்வஜித் வருஷம்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் 800வது வருஷமாக இருக்கலாம், எனக்கு சரியாக நினைவில்லை. 800வது வருஷம் சர்வஜித் வருஷம். இந்த வருஷம் பெரியவாச்சான்களுடைய அவதார வருஷம், நாயனாருடைய 800வது வருஷம். சரிதான், பெரியவாச்சான்களுடைய அவதார வருஷம் நாயனாருடைய 800வது வருஷம் சேர்ந்து வந்தது. ஆகையினால அடியன் என்ன பண்ணினேன்னா அமரநாதிபுரம் வியாக்கியானங்களை பதிவித்து வெளியிட்டேன். சுவாமி இதுக்கிடையே 2 தடவை வெளியிட்டிருக்கார் சுவாமியுடைய திருத்தாபன காலத்தையும். அதுக்கப்புறம் 2 தடவை வழி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அந்த புஸ்தகங்கள்லாம் கிடைக்கல, தீர்ந்து போயிடுத்த வாழத்துலையும் இல்லை. ஆகையினால பெரியவாச்சான் பிள்ளைக்கும் ஒரு அவருடைய திருநட்சத்திரத்துக்கும் சுவாரகமாக இருக்கட்டும், நாயனாருக்கும் அடியனுக்கு நாயனாரத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. எங்கள் காலத்தில் அடியனுடைய புஸ்தக சாலையில் புஸ்தகங்கள் செதறி கிடந்தால் கூட அதுக்கு பேரடியும் வச்சுருக்கு. அடையவனால பெருமாள் நாயனார் நூல் நிலையம் தான் வச்சுருக்கேன். சீலும் அப்படி தான் இருக்கும். நான் சின்ன வயசுலேயே ஆச்சாரிய காலட்சம் கேட்டதுனால நாயனாரத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. நாயனாருக்கு திருமேனி வேலை பண்ணணும்னா அப்படி ரொம்ப முயற்சி பண்ணேன் சின்ன வயசுலே. அது ஏதோ கை கூட அவருக்கு திருவுள்ளம் இல்லை பொறுப்பு.
அதனால் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடியே அது 2002 எங்கள் கோயில் ப்ரோக்ராம் போது நாயனார் திருமணி நிலை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் தான் அடியும் தெரிஞ்சு வந்தது ஆழ்வார் திருநெல்வேலியில் மாத்திரம் ஒரு திருமணி உண்டுன்னு அடியும் கேள்விப்பட்டேன். சீவலுத்து பார்சார் சுவாமி அடியும் தெரிவித்தார், ஆழ்வார் திருநெல்வேலியில் மாத்திரம் உண்டுப்பா, நீ எங்கேயும் இல்லையே நினச்சின்றக்கா, அப்படி கிடையாதுன்னு அடியும் தெரிவித்தார். இப்படியா அதனால தான் எங்கள் சன்னதி மேலே ஒரு இடத்துல நாயனாருடைய ஒரு இது இலை பண்ணிப்பேன். இந்த சுதைகள்லாம் இலை பண்ணுற பொழுது புலரோகாச்சார நாயனாரும் பக்கத்தில் இருக்க மாதிரி வருது. அந்த அந்த ஒரு அபிமானத்திற்காக அது பண்ணது. அது மேலே தெரிவிக்கணும்னா இந்த நாயனாருடைய இதுக்காக அப்போ வந்து 800வது நட்சத்திரம் பெரியவாச்சமோட அவதார வருஷம், அதை ஒட்டி அமலாதிவன் வியாக்கியானங்களையும் அருளிச்சியல் ரகசியத்தையும் பதிவு சொல்லிட்டோம். இந்த சுவாமி அருளிச்சியல் ரகசியத்தை வெளுக்குடி சுவாமியுடைய பூஷணங்கிற வியாக்கியானத்தோடு பதிவு சொல்லிவிட்டார். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, அந்த புஸ்தகங்கள்லாம் தீர்ந்து போயிடுது. அதனால் நாயனாருடைய இதுக்காக 800வது திருநட்சத்திரத்துக்காக அருளிச்சியல் ரகசியத்தை மூலத்தை மாத்திரம் பதிவு வெளியிட்டோம். இதுதான் முதல்ல வியாக்கியான வெளியீடுங்கிறது இதுதான். அதன் பிறகு 2008ஆம் வருஷம் வந்து ஒரு மாத பத்திரிக்கை தொடங்கினோம். சித்திரை மாதம் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை தொடங்கினோம். இதுவரையிலும் அதில் பத்திரிக்கை எப்படி கொண்டு வரணும்னா, இதுவரையிலும் வெளிவராத கிரந்தங்கள் அது தமிழகத்தோடு கொண்டு வரணும். தெலுங்குலேயும் தமிழ் எதுவாக இருந்தாலும் தமிழில் வரலைனாலும் அதை தமிழ்படுத்தி கொண்டு வரணும். இந்த மாதிரியான சில இதோட சம்பிரதாயத்தை பரவச் செய்யணும் என்கிற ஒரு அபிப்பிராயம். 2 நாள் ஆட்சியாகாத கிரந்தங்கள் அதை புனர்முத்திரணம் பண்ணணும். இப்படியா சில இதெல்லாம் குறிக்கோள்களை எல்லாம் கொண்டு ஒரு இதை பத்திரிகை ஆரம்பித்தோம். அப்பொழுது சொல்லமானால் அவருக்கே கூட இது நினைவில் இருக்காது. வெளுக்குடி சிவவே கிருஷ்ணன் சுவாமி ஒரு சமயம் அடியன் புரட்டாசி மாதம் மூலத்தன்னைக்கு மணவாள மௌனிசைக்கு போயிருந்தேன். 18 வருஷம் இருக்கலாம், 18 வருஷம் இருக்கலாம். அன்றைக்கி அவரும் சேவிக்க எழுந்திருந்தார். சாயங்கால வேலை, காலையில் என்ன கோட்டியில், சாயங்கால கோட்டியில் கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டுருக்கேன்னு விசாரிச்சார். இந்த மாதிரி இந்த 2 கிரந்தம் வந்திருக்கு, அமல்நாதிபிரான் ஏதோ கிரந்தங்கள் வந்திருக்கு, ஏதோ தெரிவித்தேன். அப்போ ஏதோ அந்த சமயத்தை என்ன கிரந்தம் வந்தோ தெரிவித்தேன். நீ ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டா யாராவது 4 பேர் சகாயம் பண்ணுவா, கை காசை போட்டு எத்தனை புஸ்தகம் போயிட முடியும் அப்படின்னு தெரிவித்தார். அப்புறம் இது மனசில் போட்டுகிட்டே இருந்தது. சரி, ஏதோ ஒரு ட்ரெஸ் இருந்தால் யாராவது 4 பேர் சகாயம்னா நாமளே பண்ணணும்னா அது நம்மளுடைய வருமானங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது, அதை கொண்டு பண்ண முடியாது, வாஸ்தவம் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிகிட்டே இருந்தது. இதை மனசில் வச்சுக்கொண்டு பத்திரிக்கை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பத்திரிக்கை ஆரம்பித்ததை மேகசின்னு சொல்லி தொடங்கினார்கள். அதை பற்றி அடியும் தெரியாது. கூட பணியாற்றிய அந்த சுவாமி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அதை பற்றி அடியும் தெரியாதனாலும் என்ன பண்ணினேன்னா, முதல் மாதத்திலிருந்தே பத்திரிக்கை சித்தமானதும் 100 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட வேண்டியது, வேண்டிய வாழ்க்கெல்லாம் அதையே கொடுத்துட வேண்டியது. இப்படி தான் முதல் 3 மாதம் நடந்தது. 4வது மாதத்துலேருந்து அச்சிக்கே கொடுக்கறதுன்னு பிரிண்ட் ஆகியே மாத பத்திரிக்கையாகவே வர ஆரம்பிச்சுட்டு மேகசின்ங்கிறது நிறுத்திட்டோம். அடியனுக்கும் அதில் அவ்வளோ ஒரு அடியனுக்கு அதை பற்றி பரிச்சயம் கிடையாது, அதில் ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இந்த சம்பிரதாய விஷயங்கள எல்லாம் போகாத யாருக்கு போவோமோ இப்படியும் ஒரு கவலை எல்லாம் உண்டு. அதனால இது மாத பத்திரிக்கையாகவே பிரிண்டட் மேகசினாகவே வர ஆரம்பிச்சுட்டு 4ஆம் மாதம் தொடங்கி. ஸோ இது ஆரம்பித்ததுன்றது 2008ஆம் வருஷம் ஏப்ரல் சித்திர ரோஹிணிக்கு தொடங்கினது. அடி அதில் முதல்ல தொடங்கின உடனேயே வர முனி சுச்சரித்த சஷகம்ன்ட்டு அதுக்கு முன்னாடி ஓலையில் இருந்த அதுதான் அண்ணாபகருடைய அதை மூல ஸ்லோகங்களை கொடுத்து தமிழகத்தோட பரதன் சுவாமியெல்லாம் சகாயம் பண்ணினார். அப்போ ஆட்சி தாள்கள் திருத்துவதற்கு சோதனை மன்றத்துக்குலாம் ரொம்ப சகாயம் பண்ணினார். அதுதான் முதல்ல கொண்டு வந்தோம். இப்படி வெளிவராத சில கிரந்தங்களும் நம்முடைய இதில் வந்திருக்கு. ஸ்ரீராமானுஜ அதிமானுஷத்துவம் நம்ம பத்திரிகையில் தான் வந்தது. இப்படி பலது தொடர்ந்து வந்திருந்தது. அதன் பிறகு சொல்லமானால் கிரந்த பிரகாசனத்தை சொல்லமானால் எதிராஜ விம்சதிக்கு சுத்தசத்துவம் தொடாச்சார சுவாமி வியாக்கியானம் அதுக்கு முன்னாடி தெலுங்கில் தான் வந்திருந்தது. அந்த கோட்டம் சுவாமி திருக்கண்ணபுரம் சுவாமிகிட்டேருந்து வாங்கி சொல்லி தெலுங்குலேயும் தமிழ்படுத்தியிருந்தார். அந்த அவர் எழுதி வைத்த நோட்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா அதை கொண்டு நாங்கள் பதிவித்தோம். இப்போ பிரசங்காத்த அடி ஞாபகம் வந்துட்டு திருக்கண்ணபுரம் சுவாமிகிட்டத்தையும் அடியன் பல கிரந்தங்கள் வாசியம் உண்டு. கோயில் வித்வான் சுவாமி அவரிடத்துல சில கோயில் வித்வான் சுவாமிகிட்ட பல வருஷம் கேட்டவர். அவர் புனேலே பண்டர்கார் யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்ட்ராராக இருந்தவர். பெரிய உத்தியோகத்தில் இருந்து இங்கே வந்ததிலிருந்து கோயில் வித்வான் சுவாமிகிட்ட பல வருஷங்கள் அவளை 24 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே கேட்டவா, பலக்ஷம் கேட்டவா. அவரிடத்துல சிலது வாசின்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட அடியன் ரகுவம்சம், அப்புறம் தசகுமார சரித்தம், அதன் பிறகு ஈசாவாசியோபனிஷத் பாஷி, இப்படி சிலதெல்லாம் அவர்கிட்ட திருக்கண்ணபுரம் சுவாமின்றது அவருடைய திருக்கண்ணபுரம் சடகோபாச்சார சுவாமின்னு நினைக்கிறேன் அடியன். அவர் எங்கே எழுந்துள்ளிருந்தார்னா அந்த நடாதுரம்மாள் திருமாளிக்கு பக்கத்தாத்தில் எழுந்துள்ளிருந்தார். இப்போ சுவாமி பரமேஸ்வரர் அவருக்கு குமாரத்திகள் தான் 2 பேர் உண்டு.
குமாரர்கள் கிடையாது, 2 குமாரத்தி தான் அவருக்கு. அவரிடத்துல சில கிரந்தங்கள்லாம் அடியன் அதிகரித்தேன் சுவாமினி வச்சு. என்எஸ் கிருஷ்ணங்கார் சுவாமிகிட்டையும் சிலது வாசிச்சிருக்கேன், காவிய பாட்டங்கள்லாம் அவர்கிட்டையும் வாசிச்சிருக்கேன். வானமாமல சுவாமி அடியன்ல ரொம்ப பிரீதி விஷயத்தோடு கூடியவர். அதன் பிறகு ஞாபகம் தொட்டுதான் இதையும் சேர்த்துன்றேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவ கண்ணன் சுவாமிக்கு அடியனத்தில் ரொம்ப அபிமானம் உண்டு. சின்ன வயசுல அந்த சுவாமி பார்த்தாலே அடி பயமாக இருக்கும். ஏன்னா அவருடைய மிடட்ரோசை திருமிடட்ரோசை கேட்டாலே கணீர்னு பேசக்கூடியவர். அவர் அதிலிருந்து பேசுறதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். சின்ன வயசில் அடி பயந்த சுபாவத்தோடைய நான் யாரே நெருங்கிறதே பயந்துருந்தேன். அப்புறம் ஒரு தடவை இடத்துல ஏதாவது அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஊரோட வந்த பிறகு மேல திருமாவளி சுவாமிகிட்ட வர்தமான சுவாமிகிட்ட தெரிவித்தேன். சுவாமியை அடியன் அழைச்சின்னு போனார். அழைச்சின்னு போன பிறகு அவர் எங்களுக்கு பஞ்சஸ்தவம் அடியனுக்கு விட்டீத்தன் சுவாமிக்கும் பஞ்சஸ்தவம் சந்தை சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். இப்படி சிலது ஆய்ந்து அடியனால் தொடர்ந்து வர முடியல. விட்டீத்தன் சுவாமியோட தொடர்ந்து கேட்டுன்றதை அவரிடத்துல உபன்யாசங்கள்லாம் அடி தொடர் உபன்யாசம் ஸ்ரீராமாயணம் பாகவதம் இப்படி பலது கேட்டிருக்கேன். அவர்கிட்ட உபன்யாசங்கள்லாம் நிறையா கேட்டிருக்கேன். அவர்கிட்ட புத்தூருக்கும் திருப்பாவையெல்லாம் சாதிச்சார். ஸோ இந்த அவர் தான் அடியை ஒரு சமயம் பேசுறதுல அடியின அவ்வளோ ஒரு இது இல்லை, சில காரணங்களால் பேசுறதுல ஒரு ருச்சி இல்லாமல் போயிடுது. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அடி பேசுகிறதே நிறுத்தியிருந்தேன், உபன்யாசம் பண்ணுறதில் நின்று விட்டுட்டு ஒரு கட்டத்தில் சில அனுபவங்களால் அவர் என்ன பண்ணார், ஆழ்வார் சொல்லீர் என்னம்மானேன்னு சொல்லியிருக்கார், நீ அதனால் பேசத்தான் செய்யணும், இந்த வருஷம் நீ திருப்பாவை சொல்லணும் அப்படின்னு திரும்பவும் சொல்ல வச்சார். 2009 அது அவர் தான் வாய்மதில் அப்பன்னு சொல்கிற மாதிரி திரும்பவும் பேச வச்சாருங்கிறதையும் தெரிவிக்கும். சுவாமி, இப்போ இந்த ஸ்ரீசைலேஸ்வரையா பாத்திரம் பத்திரிகை இன்னும் நடந்துட்டு வருது. அது நடுவில் அந்த ட்ரஸ்ட்டு, இந்த கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட்டு, அது எப்போ அந்த பத்திரிகை ஆரம்பித்து ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே ட்ரஸ்ட்டு அமைச்சாச்சு. அந்த கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட்னு ஏற்படுத்தி அதன் மூலமாக தொடர்ந்து பத்திரிகை நடத்துறதுக்கும் கிரந்தங்களை வெளியிடறதுக்கும் ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாகத்தான் நடந்து வருகின்றன. இப்படித்தான் நடக்கிறது. மேலே திருடந்தாண்ட வியாக்கியானங்களை சுவாமி பதிப்பிச்சதை புனர்முத்திரணம் பண்ணுற சுவாமி இருக்கும் பொழுதே அவருடைய அனுமதியோடு அதை புனர்முத்திரணம் பண்ணது. இப்படியாக பல கிரந்தங்கள் அட்டஸ்லோக வியாக்கியானங்கள் இப்படிலாம் ஒன்றா வந்திருந்தது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூட நிர்பந்தங்களால் அடியனால தனி புஸ்தகங்கள் மற்ற வியாக்கியானங்கள் பதிப்பிக்கிறதுல கொஞ்சம் தொய்வு தான் ஏற்பட்டிருந்தது. பத்திரிகை மாத்திரம் வந்திருந்தது. ஆனாலும் முன்னெல்லாம் அந்த ஒவ்வொரு கோட லீவ்லேயும் ஒரு புஸ்தகம் கண்டிப்பாக வந்துடும். அது மாத்திரம் ஓடாது. அப்படி தான் ரொம்ப அதில் பள்ளிக்கூடத்தில் சம்ஸ்கிருத வாத்தியாராக அடியாடி இருக்கு இல்லையா? அடியா போன வருஷம் நினைக்கிறேன் இல்லையா? அடியை விட்டு ஒரு 1.5 வருஷம் அடி. அதனால் ஸ்ரீசைலேஸ்வரையா பாத்திரம் பத்திரிகை இன்னும் நடந்து வருகிறது. ஏன்னா இந்த காலத்தில் மாத பத்திரிகைகள் வருவதுன்றது ரொம்பவே குறைவாக இருக்கும் பொழுது நம்முடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பத்திரிகைகளில் முக்கியமான ஒரு பத்திரிகையாக திகழ்கிறது. இந்த கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் மூலமாகவும் பல கிரந்தங்கள் இப்போ தேவல் சாதித்த மாதிரி நிறைய அமரநாதிபிரான் அது நேர ட்ரஸ்ட் மூலமாக இது முக்கியமாக அந்த 4000 பதிப்பு பல பதிப்புகளாக எடுத்து 5 பதிப்பாக ஆயிருக்கும். நித்தியம் அந்த 6 பதிப்புகள் அப்படி பலது. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை பற்றி சொல்லணும்னா அடியெல்லாம் சந்தை சொல்லின போது அப்புறம் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். எப்போ இருக்கும் சார் முதல் பதிப்பு? எப்போ இருக்கும்? 2012 அடியன் 10லேருந்து 14, 15 கூட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சந்தை சொல்லிட்டேன். 4000 பாடசாலை இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் கிடையாது. அடியனுக்கு திருமொழி, அதாவது இயற்பா திருமொழி, திருவாய்மொழி முதல் 1000 இந்த கிரமத்தில் அடியனுக்கு ஆச்சு. அது திருமொழியினுடைய கடைசி பகுதி அந்த சமயத்தில் வரும்போது தான் அந்த பதிப்பு வந்தது. கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படக்கூடியதான ஒரு பதிப்பு. ஏன்னா அந்த பழைய பதிப்புகள்லாம் பார்த்தோம்னா எழுத்துக்கள்லாம் சின்னதாக இருக்கும். இது பளிச்சுன்னு வெளுப்பாக பேஜில் கருப்பாக அந்த எழுத்தும் நல்லா அந்த போல்டாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் கண்ணுக்கும் சௌகரியமாக இருக்கும், பார்த்து அது நெற்று பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். அந்த பதிப்பு கண்டிப்பாக கொண்டாட வேண்டியது. மேலும் திருத்தங்கள், அது பிழை திருத்தம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லை சுவாமி. ஒரு கிரந்தத்தில் பார்த்தோமேனால் எவ்வளவோ பார்த்து பண்ணதில் பாட்ட சோதனைகள்லாம் பண்ணுவது பெரிய காரியம். அது அதனால் அந்த 4000 திவ்ய பிரபந்த பதிப்புகள் அது ரொம்ப ஸ்லாக்கியமான ஒரு காரியம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் வந்துட்டுருக்கு, மேலும் வந்துட்டுருக்கு. கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் மூலமாக இப்போது ஸ்ரீசைலேஸ்வரையா பாத்திரம் பத்திரிகை மற்ற கிரந்தங்கள் எல்லாமே அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் நடக்குது இல்லையா சுவாமி? அதனால் இந்த சமயத்தில் அடியன் இந்த நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்குன்னு அடியன் ஒரு சொல்கிறேன். சுவாமி பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வருகிறார். இந்த கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் மூலமாக இந்த கிரந்தங்களை எல்லாம் பதிப்பிப்பது அப்படின்றது, ஏன்னா இந்த காலத்தில் அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பண்ணுகிறார் சுவாமி. அதில் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லணும். நிறைய பேர் இந்த காலத்திலும் பண்ணுறா,
ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து பண்ணிடுறான், இந்த ஆஃப் செட் அப்படின்னு சொல்லப்படும், அதை பண்ணுறான். அது ஓரளவுக்கு நல்லதுன்றது. ஏன்னா அதை திருப்பி எடுத்து அச்சு கோர்த்து பண்ணுறதுக்கு அது ஒரு சிரமம். ஒன்று திருத்துறதுக்கெலாம் இன்றைக்கி ஆளே இல்லை. இந்த மாதிரி புதுசாக போடுற பதிப்புகள்லாம் பார்த்தோமே, ஆனால் அவ்வளோ பிழைகள் இருந்ததாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சில கிரந்தங்களை சொல்லக்கூடாது, எல்லாமே ஆஃப் செட் போட்டிருக்கா. முதல் பக்கம் மட்டும் இவன் புதுசாக பண்ணுறான். அந்த புதுசாக பண்ண பக்கத்தில் அவ்வளோ பிழைகள். எடுத்தவொடனே முதல் பக்கத்தில் சம்ஸ்கிருதம்னு சொன்னாலும் தமிழ் இருந்தாலும் கூட அது எழுதுகிறவா சரியாக எழுதுறதில்ல. அந்த அளவுக்கு இன்றைக்கி அது என்னமோ அப்படி நேர்ந்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக கிரந்தங்களை போடும் பொழுதும் சரியான, ஏன்னா சம்ஸ்கிருத கிரந்தங்கள்லாம் அது யார்கிட்ட அனுப்பணும், அவள்கிட்ட தான் அனுப்பணும். போடுறவா மட்டும் தேவள் கண்டிப்பாக நிறைய ப்ரூஃப் பார்க்கும், ஆனாலும் பார்க்குறவா பார்த்து ஆகணும். சரியாக எல்லார்ட்டையும் அனுப்பி அழகாக அந்த கிரந்தங்களை எல்லாம் கொண்டு வருவதுன்றது பெரிய விஷயம். அதை ரொம்ப அழகாக பண்ணி கொண்டு வருகிறார். ஆகையால் அந்த கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டும், அந்த கைங்கரியத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்ணம் இருக்குமே ஆனால் நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். சுவாமியினுடைய அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் சுவாமியை நேரடியாகவே அணுகி அதற்கான உதவிகளை செய்யலாம். இல்லைன்னா எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, எங்களை கான்டாக்ட் பண்ணி சொன்னாலும் சுவாமியை நாங்கள் அவங்களுக்கு அந்த கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால் அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் குறைந்திருக்கிறபடியால் அவர்களுக்கு நாம் கைங்கரியம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். முடிஞ்சது எப்படி முடியுமோ அப்படி கைங்கரியங்களை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு விதமாகவும் ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒட்டி எங்கள் ஆற்றுல சதாபிஷேகம் நடக்கிறது, சஷ்டி விபூதி நடக்கிறதுனா அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கூட கிரந்தங்களை வாங்கி உதவக்கூடிய ஒரு கிரந்தம், 4 பேருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள் அவற்றை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருந்து அதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பாக சுவாமியை அணுகலாம். சுவாமியை சரியாக என்ன இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதனால் அவ்விதமான கைங்கரியங்களை பண்ணுவதற்கும் நீங்கள் அணுக வேண்டியதுன்றது அப்படின்னு இந்த சமயத்தில் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி, இந்த மாதிரி நிறைய கைங்கரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இதனுடைய ஒரு கல்மினேஷன் அப்படின்னு சொல்லணும்னா கடைசியில் இந்த சதமானோத்சவ கொண்டாட்டம் அது ரொம்ப வைபவமாக நடக்கிறது. போன வருஷம் தொடங்கித்து உபன்யாச தொடர்கள்லேருந்து ஆரம்பித்து நிறைய கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வருகிறது. அதுலேயும் எவ்வளோ கைங்கரியங்கள் அவ்வளோ உபன்யாச நிகழ்ச்சிகளை ஸ்ரீரங்கத்திலே நடத்தி இருக்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்கம் ஒட்டின பிராந்தங்களில் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அடியனுக்கு தேவரீரோட ஏற்பட்ட சம்பந்தம் அப்படின்னு சொல்லணும்னா அடியனுக்கு ஞாபகம், தேவரீர் யார் என்னன்றது அடியனுக்கு பாடசாலை இருக்கும் பொழுதுலேருந்தே தெரியும். அடிக்கடி பரதன் சுவாமியோட சந்திப்பது எல்லாம் உண்டு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அடியன் முதல் முறையாக வாக்கியார்த்தம் சொன்னது திருமாளிகையில், மேல திருமாளிகையில் ஒரு ஆவணி ஆயில்ய சதசு திருவள்ளுவர் நடக்கல. 14 நினைக்கிறேன், 14 இருக்கலாம்னு நினைக்கிறேன். 14 இருக்காது, தெரியல, 15 இருக்கலாம் நினைக்கிறேன். 15 இருக்கலாம், அப்படின்னு ஒரு 15-16 இருக்கலாம். முதல் முறையாக அப்படின்னு ஒரு வாக்கியார்த்தம் சொன்னேன். அப்போ தான் சம்ஸ்கிருதத்தில் அத்தியன விதி விசாரம் அப்படின்னு ஒரு விஷயம் நினைக்கிறேன் அடியன். அப்போது பொதுவாக ஆவணி ஆயில்யம் போது ஸ்ரீபாஷ சதசு திருவள்ளுவர் நடக்கும். அப்போலாம் அப்போது அந்த வருஷம் ஏதோ ஒரு அசௌகரியத்தினால நடக்கலை. இங்கேயே திருமாளிகையில் நடந்தது, ஸ்ரீரங்கம் திருமாளிகையில் மேல சித்திர வீதி நடந்தபோது அடியன் முதல் முறையாக சொன்னேன். அப்போ சொன்னபோது அங்கே பேசின வித்வான்களுக்கு எல்லாம் தங்க அந்த கோல்டு காயின் அது தேவரீர் அன்றைக்கி கொடுத்தது. அப்போது பரதன் சுவாமி சொன்னார், நீ முதல் முறையாக சொல்கிற சரியாக தங்கம் வருது பார் அப்படின்னு சொல்லி பரதன் சுவாமி சொன்னார். அப்போலேருந்தே பரதன் சுவாமி அடிக்கடி கொண்டாடுவார். ஏன்னா அந்த மாதிரி கைங்கரியங்கள் பண்ணணும், வித்வான்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு பண்ணுறவா ரொம்ப குறைவு. சுவாமியினுடைய வள்ளன்மை அதை முதல்ல சொல்ல விட்டுட்டேன். இந்த வள்ளன்மையை அடிக்கடி எங்கள் சுவாமி பரதன் சுவாமி கொண்டாடுவார். இந்த மாதிரி சுவார்த்தமாக நினைக்காமல் வாரி வழங்குதல், கோயில்களுக்கு கைங்கரியமாக இருக்கட்டும், இந்த கிரந்தங்களை வரிப்புக்கும் போதாக இருக்கட்டும், வித்வான்களை ஆதரிப்பதாக இருக்கட்டும், அவ்வளோ வாரி வழங்கக்கூடியவர். ரொம்ப வைபவமாக இந்த ஒரு வருஷத்தில் நிறைய கைங்கரியங்களை பண்ணியிருக்கார். அதனால் இந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட்டுக்கும் சுவாமிக்கும் பண்ண வேண்டிய உதவிகளை அனைவரும் எவ்விதமாக முடியுமோ அந்த கிரந்தங்களை பார்த்து கொடுப்பதில், அந்த ப்ரூஃப் பார்க்கறதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ உதவிகள் தேவைப்படுகின்றன, அதற்கான வாலண்டியர்ஸ் இருப்பீர்களானால் கண்டிப்பாக சுவாமிக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த சமயத்தில் விண்ணப்பிச்சுக்கிறேன். சுவாமி, இந்த ஒரு வருஷம் அது எப்படி நடந்தது என்னன்றதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் சுவாமி. சுவாமியுடைய ஹிதவானும் அவருடைய பெருமைக்கு சேர வருஷம் முழுக்கவும் நடத்தினாலும் தினந்தோறும் நடத்தினாலும் தகும். போன வருஷம் புரட்டாசி சுவாதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு உபன்யாசங்கள் சின்ன உபன்யாசங்களாக தொடங்கிட்டோம்.
அப்புறம் கார்த்திகை மாதம் தொடங்கி விமரிசையாக நடைபெற்றன. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், ஒன்றும் சொல்லப்போனால் சுவாமி அடியனிடத்தில் வந்து காலக்ஷேபம் சாதித்த காலத்தில் எந்த விதமான சம்பாவனையும் வாங்கி கொண்டதில்லை. குருதட்சணை கொடுக்காமல் எதுவும் ஆகாது, பலவத்தாக ஆகாது. குருமே வாபி கச்சேதுன்னு அடியனுக்கு இது ஒரு அபிப்பிராயம் உண்டு. அது இது ஒரு இது தெரிவிச்சுடுறேன். அடியனோட அபிப்பிராயம் ஒரு இதுவாக அந்த வேறு விதமாக ஞானத்தை பெறுவதுங்கிறது அடியனுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. நாம வாசித்து நம்ம ஒரு கூகுளில் தேடியோ யூடியூப் தேடியோ நேரில் தான் ஆச்சாரியனிடத்தில் போய் அவர் சேவிச்சு தான் கேட்க வேணுங்கிறத ரொம்ப உறுதிப்பாடு உடையவன் அடியன். மற்ற விதமாக காட்டாலும் அடியனுக்கும் அது விடுபாடு கிடையாது. அப்படி கேட்குறவாளுக்கும் அடியன் வேறு வழியே இல்லைன்னு. இப்போ சில பேர் வெளிநாடுகள்லேருந்து ஏதோ சிலதெல்லாம் நீங்களோட இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் இது பண்ணிருந்தா நாங்கள்லாம் கேட்டு போமேன்னு கேட்குறா. சரி, அவளிடத்தில் ஒரு இறக்கத்தினால அவள் இழந்து போகக்கூடாதே அப்படிங்கிறதுனால சிலது ஒத்துக்கிறோமே ஒழிய அடியனுக்கு இதில் வேறு விதமாக கேட்குறத என்றைக்குமே ஆச்சாரியத்தை நேரில் போய் அவரை சேவிச்சு கேட்கணுங்கிறது தான் அடியனுக்கு ஒரு ஈடுபாடு. அந்த ரீதியில் சுவாமியிடத்தில் கேட்டபொழுது மாத்திரம் புத்தூர் சுவாமி மாத்திரம் எந்த விதம் அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவருக்கு நிஸ்பிரகராக இருந்தார், அவருக்கு தனவந்தராக செல்வ சீமானாக இருந்தார். அவருக்கு அடியன் கொடுத்து கடலுக்கு வந்து ஜலம் நாம் சேர்க்க வேண்டியதில்லை. அவருக்கு அடியன் கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் பெற்றுக்கிறக்கூடிய விருப்பத்துலேயும் இல்லை. ஏதோ 2 சமயத்தில் பழங்கள் சமர்ப்பிச்சிருவோம். அடியனுக்கு என்ன தோணித்து, ஆச்சாரியனுக்கு சிஷ்யனானவன் திருநக்ஷத்திரத்தை பரிபாலனம் பண்ணணும் என்ன தோணித்து. அதனால் அவருடைய 75வது திருநக்ஷத்திரம் தொடங்கி இந்த வருஷம் வரையிலும் அருளிச்சியல் கோஷ்டி, நமக்கு திருநக்ஷத்திர பரிபாலனம் நம்ம சம்பிரதாயத்தில் அருளிச்சியல் கோஷ்டி தான் வழக்கம். பெருமானார் காலம் தொடங்கி அவர் பொய் ஆழ்வாருடைய திருவோணமலா நட்சத்திரங்களுக்கு இது பண்ணினார்னு குரு பரம்பராதி கிரந்தங்கள்லாம் பார்க்குறோம். அதனால் அன்னை தினம் திருநக்ஷத்திர கோட்டி உள்ளூரில் இருக்க ஆளை கொண்டு கோயில் திருவாழி சேவிச்சு சாத்துமர் பண்ணுறதுங்கிறது அடியன் தொடங்கினேன் ஆரம்பித்தேன். அதுவும் கூட அடியன் பண்ணுறேன்னு சுவாமிகிட்ட சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அது கூட வேண்டான்னு சொல்லிடுவாருன்னு பயம். அப்புறம் இந்த எங்களாழ்வான் சபை வந்த பிறகு எங்களாழ்வான் சபையில் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அந்த எங்களாழ்வான் சபைன்றதும் எங்களாழ்வான் சபைன்னு சொல்லணும்னா அதை பற்றி சொல்லணுமானால் அதுக்கு வந்து சுவாமி தலைவராகவும் அடியன் உபதலைவராகவும் இருந்தோம். இன்னொரு விஷயம், இதே புத்தூரில் லேண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன் இருந்தது அந்த காலத்தில். அதுக்கு வந்து புத்தூர் சுவாமி பிரசிடெண்ட்டாக இருந்தார். அடியனுடைய பாட்டனார் அதில் வந்து செக்ரட்டரியாக இருந்தார். எங்கள் பாட்டனாருக்கும் புத்தூர் சுவாமிக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அதையும் பிரசங்காத்து அதையும் சொல்லி விடுறேன். சுவாமியுடைய திருத்தகப்பனார் பரமதித்த பொழுது இந்த நினைவு மலர் வெளிவந்தது சுதர்சனத்திலே. சுதர்சன ஸ்தாபகர் சுவாமி பரமதித்த பொழுது அப்பொழுது எங்கள் பாட்டனார் எழுதியிருந்தார். அதில் வந்து அந்த பெரிய சுவாமிக்கு பிரிவாச்சாரனுடைய வியாக்கியானங்களில் உண்டான ஈடுபாடு அதை பற்றியும் எழுதியிருந்தார். அதில் அவர் ஒரு விஷயம் தெரிவித்திருந்தார். 6 தலைமுறைகளாக சுவாமி திருமாளிக்கும் அடியோங்களுக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டுன்னு எங்கள் பாட்டனார் அதில் எழுதியிருக்கார். அதன் பிறகு புத்தூர் சுவாமியிடத்தில் எங்கள் பாட்டனார் திருமால வியாக்கியானத்தை பரந்த ரகசியத்தையும் காலக்ஷேபம் கேட்டார்ன்னு புத்தூர் சுவாமி தான் அடியன் சொல்லியிருக்கார். ஏன்னா எங்கள் பாட்டனார் எப்பயோ அவருக்கு 60 வருஷம் ஆயிடுத்து அவர் பரவிச்சு. புத்தூர் சுவாமி தான் அடியன் இதெல்லாம் சொல்லியிருக்கார். உங்கள் பாட்டனார் இங்கே கேட்டார். திருமால வியாக்கியானம் முடிகிற சமயத்தில் எனக்கு ஈஸ்னோஃபீலியா வந்துடுத்தோ, என்னால் பேச முடியாது வந்துடுத்தோ, எங்கள் தகப்பனார் தான் சாத்துமுறை பண்ணினார் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஆகையினால சுவாமி அவரும் சுவாமி எங்கே ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டாலும் அப்போ கார் இருந்தது சுவாமி வீட்டில். ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது எங்கள் பாட்டனார் அழிச்சுன்னு தான் போகிறான். தனியாக போட்டேன், எப்பொழுதும் பாட்டனார் அழிச்சுன்னு தான் போகிறான். அப்படி அவரோடைய சம்பந்தம் உண்டு. இதில் அவர் வந்து 2 பேரும் ஒரே ஒரு அமைப்பில் பணியாற்றினார்கள். அதே போல் எங்களாழ்வ தீபகங்கிற சபையில் சுவாமி தலைவராகவும் அடிய உபதலைவராகவும் இருந்தேன். பொதுவாக எழுதுகிற வேலையெல்லாம் சபைகளில் செக்ரட்டரியை பொறுத்து அவன் சேர்ந்தது. ஆனால் அடியனுக்கு எழுத்து இயல்பாகவே நன்னாகவே வருங்கிறதுனால அந்த சேரால் வந்து எழுதுகிற வேலையை அடியன்ட்டு கொடுத்துருவார். மினிட்ஸ் புக்கில் எழுதுறதோ அதோ எல்லாமே அடியன்ட்டு கொடுத்துருவார். அப்படி எழுதி கொண்டு போய் காமிச்சேன்னா சுவாமி எழுதி காமிச்ச இடத்துல அப்படியே எக்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா உடனே கழித்து போட்டுருவார். வாசிக்க கூட மாட்டேன், நீ எழுதினா சரியாக இருக்குன்னுவார். அப்படி சுவாமிக்கு நம்ம இடத்துல ஒரு நம்பிக்கையே இருந்தது. இப்படியாக அந்த சபை இப்போ இல்லை, அதெல்லாம் செயலிழந்து போயிடுது. அந்த சபைகள்லாம் இப்பொழுது செயல்படவில்லை. ஆனால் அப்போ அந்த கைங்கரியங்களுக்கு தான் அப்போ நடந்திருந்தது. அப்போ உபன்யாசங்கள்லாம் எழுத்துவதற்காக அது ஏற்பட்டிருந்தது. சரி சரி. அந்த ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தால் அதாவது ஆச்சாரியனுக்கு சரி சுவாமிக்கு நாம் எதுவும் சமர்ப்பிக்கலை, சுரூபத்துக்கு சேராது. ஆச்சாரியன் ஏதோ சமர்ப்பிக்க வேணும். அதாவது அந்த தைத்திரிய உபநிஷத்தில் கூட ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணும்னு இருக்குது. அதனால் பிரஜாதந்தும் அந்த ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகிருத்தியான்னு இருக்குது.
இவருக்கு பிரியமாக இவருக்கு தேவை இல்லை அதில் விரும்பலைனாலும் சுரூபத்துக்கு சேர நாம் ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக திருநக்ஷத்திர பரிபாரணம்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே சுவாமி 75வது திருநக்ஷத்திலேருந்து வருஷம் கோஷ்டி பண்ணுறது அருளிச்சல் கோஷ்டி. சில சமயங்கள் உபன்யாசங்களை முதல் வருஷமே அடைய ஆழ்வார்த்தினரி இளைவள்ளி ஊராச்சார சுவாமியை வரவழைத்து உபன்யாசங்கள் நடத்தினோம். இப்படி ஒரு சில வருஷங்கள் உபன்யாசங்கள் நடந்திருக்கு. எல்லா வருஷமும் உபன்யாசம் தான். ஆனால் கோஷ்டி ஒரு வருஷமே நடந்தது. சுவாமி பரமைத்த பிறகும் 85 திருநக்ஷத்திரங்கள் எழுந்துள்ளார். 90வது திருநக்ஷத்திரத்துக்கு அடியும் கோட்டி திருவள்ளரையில் போய் என்னைக்கு ஒரு நாள் பெருமாளுக்கு தலையெல்லாம் சமைத்து பண்ணினோம். இங்கே பெரிய பெருமாளுக்கு இங்கே திருப்பணியாசம் வரைக்கும் முடியாது பண்ணோம். இப்படியாக நடத்தினோம். ஒவ்வொரு வருஷம் கோட்டி நடந்தது. அந்த ரீதியில் இப்போ 100வது திருநக்ஷத்திரம் அவருடைய பெருமைக்கு சேர கொண்டாடணும் அதுக்கு அப்படின்னு நினச்சோம். உண்மையில் அந்த அளவுக்கு கொண்டாடினோம் அவருடைய பெருமைக்கு சேர கொண்டிட்டோம்னு சொல்ல முடியாது. யாதிசிகமாக ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளார அடியன் பள்ளிக்கூடத்தில் 2007வது வருஷம் அடியன் வேலை செய்த இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன் சம்ஸ்கிருதத்திற்காக பாடம் சொல்வதற்காக. அதில் கடைசியில் 2018க்கு பிறகு சம்ஸ்கிருதத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது பள்ளிக்கூடத்தை பாடத்திட்டத்தில் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இது. மற்றனால அவள் ஹையர் செகண்டரிக்கு நான் ஸ்டேட் போர்டே எடுக்க போகிறோம், சிபிஎஸ்சி தான் வைக்க போகிறோம்னு வச்சுட்டா. சிபிஎஸ்சிக்கும் 3rd லாங்குவேஜ் மாத்திரம்தான் சம்ஸ்கிருதம், மற்ற பேருக்கு இல்லைன்னு ஆனதுனால அடியன் ஏற்கனவே தமிழ்லேயும் 3 டிகிரி முடிச்சிருந்தபடியினாலே தமிழ் துறைக்கு மாறி தமிழ் பாடம் சொல்லின்னு இருந்தேன். தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டு இருந்ததுனாலே அந்த சமயத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த சுப்புரெட்டியாரும் திறந்தார். அவர் ஏதோ 105 புஸ்தகமாக எழுதியிருக்காராம். 105 புஸ்தகம் சாதாரண லௌகிக்கரை ஏதோ 105 புஸ்தகம் எழுதியிருக்கார். சீவெட்டு சம்பிரதாயத்தை அவர் அடிப்படையிலே பாகவத குடும்பத்தை சார்ந்தவர். அதனால் அவர் சம்பிரதாய விஷயமாக சில கிரந்தங்கள் புஸ்தகங்கள் சீவெட்டு சம்பிரதாயத்தை பற்றி கிட்டத்தட்ட 8-10 புஸ்தகம் எழுதியிருக்கார். அவருடைய 105வது அவருடைய 105 புஸ்தகத்தை பற்றியும் தினம் ஒருத்தர் பேசுறது அவருடைய பிறந்த நாளுக்கு. இப்படி ஒரு இடத்துல ஏற்பாடாக இருந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறார். இதை பார்த்து தான் எனக்கு என்ன தோணித்து, சாதாரண ஒரு ஏதோ லௌகிக விஷயமாக நிறைய எழுதியிருக்கார். இன்னும் ஏதோ சம்பிரதாய விஷயமாக ஏதோ கொஞ்சம் தான் எழுதியிருக்கார். அவருக்கு இவ்வளோ 105 நாள் 105 பேரை வச்சு பேச வைக்கிறான்னா நம்ம சுவாமியுடைய கிரந்தங்கள் எத்தனை கிரந்தங்கள் எவ்வளோ எழுதியிருக்காரு. ஒரு 1000 பேரையாக கூப்பிட்டு பேச வைக்கணும். எவ்வளோ பேரை எத்தனை பேர் அவர் ஒரு கிரந்தத்தையும் எவ்வளோ விஷயம் ஒட்டுஜித்த விஷயம்னா எவ்வளோ இருக்குது, எத்தனை விஷயம் சாதிச்சிருக்காரு. வேதாந்த நிர்ணயம் என்ன, ஸ்ருதி நிர்ணயம் என்ன, இத்திஹாச நிர்ணயம் என்ன, எவ்வளோ விஷயம். ஒரு கிரந்தம் எடுத்து பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார். திவ்யபிரந்த வியாக்கியானங்களில் அவர் எழுதியிருக்கார். இது நாம் பின்ன பல நாள்கள் பல பேரை கொண்டாடினாலும் கூட பேச வைத்தாலும் கூட அவருடைய கிரந்தங்களை பற்றி முழுமையாக பேச வச்சுட்டோம்னு சொல்ல முடியாது. அவ்வளவு கிரந்தங்களை சுவாமி தாமே எழுதின கிரந்தங்களாகட்டும், அவரை விவரணமாக பண்ணிய கிரந்தங்களாகட்டும் இவ்வளோ பண்ணியிருக்கார். சுவாமி ஓலைச்சுவடியில் அடுத்து தத்துவத்திரை சங்கரமெல்லாம் வெளியிட்டிருக்கார். இப்படி பலது பண்ணியிருக்கார். அவருக்கு நான் விமரிசையாக அவருடைய பெருமைக்கு சேர நான் இன்னும் பல பேரை கொண்டு பேச வைக்கணும். அதாவது சுவாமியுடைய எண்டிசி வரையம்புகேன்னு ஆச்சாரியோட பெருமையை வெளிப்படுத்தணுமானால் அவர் இந்த கிரந்தம் பண்ணியிருக்காருன்னா இந்த பண்ணியிருக்காருங்கிறது பல பேருக்கு தெரியும். இன்றைக்கி உள்ள தலைமுறையில் இப்படி கிரந்தங்கள்லாம் சுவாமி சாதிச்சிருக்கார் அப்படின்னு கூட தெரியும். ஒரு உபன்யாசகரே ஒருத்தர் அடின்னு சொன்னார். தமிழ் நூல்களிலும் விட்டுப்புறத்தம் சொல்லப்பட்டிருக்கும் புத்தூர் சுவாமி எழுதியிருக்காராமே அடிக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒருத்தர் ஒரு வருஷம் கேட்டார். இந்த மாதிரி இருப்பா இன்றைக்கும். ஆகினால பொதுஜனங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட அந்த சுதர்சன பதில் பாட்டை நடத்தின்னு இருக்கோம். ஒருத்தருக்கு மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடாது, சிவபெருமானை வணங்கக்கூடாதுன்னு சுவாமி எழுதியிருக்கார். வணங்கலாமான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எழுதியிருக்கார் சுவாமி. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், ஏன் சிவனை வழிபடக்கூடாது, ராமரையே வழிபட்டுருக்காரே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். அவளுக்கு என்ன தெரியலன்னா ஊடகங்களில் என்ன சொல்கிறாளோ ராமர் லிங்கப்பட்ட பண்ணாலும் ஊடகத்தில் சொன்னால் அதைத்தான் அவள் நம்புகிறாள் வழியா. நம்ம உண்மையிலே வால்மீகி ராமாயணத்தை இல்லை, கம்பராமாயணத்தை இல்லை, அதுக்கு பிரமாணம் கிடையாது, பிற்காலத்தில் புனையப்பட்டது, ராமர் அங்கேயிருந்து புஷ்பவானத்தை எழுந்தொடி இங்கே பரத்வாஜாசம் தான் இறங்கினார், வழியில் இறங்கல, அதுக்கு பிரம்மஹத்தி ஒட்டாது. இதெல்லாம் யாருக்கு தெரியல. சிவைட்டம் கேட்டது ஒரு சிவைட்டம் இத்தனாள் கிடையாது. இவாளுக்கே இந்த அடிப்படையான ஒரு ஞானம் இல்லை. இவாளுக்கு ஞானத்தை கொடுக்கணும் என்ன பண்ணோம், சுவாமியோட கிரந்தங்களை பிரகாசப்படுத்தும். இப்படி பிரகாசப்படுத்தினால்தான் ஜனங்களுக்கு இவர் சொன்ன அர்த்தங்கள் போய் சேரும். ஆகினால் இவருடைய கிரந்தங்களையும் இந்த சமயத்தில் ஒரு வருஷத்துக்கு பிரகாசப்படுத்தணும். அதே மாதிரி அது கிரந்தமாக பிரகாசப்படுத்தினா மட்டும் போகாது, ரீச் ஆகாது ஜனங்களுக்கு. எல்லாரும் புஸ்தகம் வாங்கிட மாட்டா, படிச்சுடுவா, ரொம்ப குறைஞ்சி படுத்து படிக்கிறவா. ஆகையால் உபன்யாச ரீதியில் பல பேரை கொண்டு இவருடைய ஒவ்வொரு கிரந்தத்தையும் பற்றி பேச வச்சா. அதனால் இது கேட்ட போன வருஷம் நடந்த பிறகு தான் சுவாமி இதெல்லாம் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் பண்ணியிருக்காரா, நாங்கள் புத்தூர்லேயே பிறந்த வளர்ந்தோம், எங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த புத்தகம்லாம் கிடைக்குமான்னு கேட்குறவாளும் அதிகமாக ஆகிட்டா. என்ன புத்தகம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் சுவாமியை பற்றி நிறைய பேர் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கா. அவன் விதேசங்களில் இருப்பாளும் கூட கொஞ்ச நாள் தெரிஞ்சுட்டு இருக்காங்கிறது தெரியுது.
அதனால் தொடர்ந்து அவருடைய பெருமைக்கு சேர ஒரு மாதமுமே கொண்டாடணும் இந்த வருஷம்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பல உபன்யாசங்கள் அந்தந்த மாதத்தை ஒட்டியும் சுவாமியுடைய திருநட்சத்திரத்தையும் ஸ்மாரகமாக பல உபன்யாசங்களும் ஏற்படுத்தினோம். அதே சமயத்தில் சுவாமி நித்தியப்படி மந்திர புஷ்பத்தில் நான்வந்திரந்தாய் தான் செவிப்பார். இயல் செவிக்க வேண்டிய கட்டத்தில் கூட இருந்து சுவாமி எனக்கு திருவாரம் கற்றுக் கொடுத்ததும் சுவாமி தான். அதனால் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் அடியேன். அதனால் சுவாமிக்கு இங்கே உபயமாக அவளுக்கு இந்த திருவிழப்பிரான் சன்னதியில் அவளுக்கு மாத உபயமும் உண்டு. அதனாலே சுவாமிக்கு இவர்கிட்ட ஈடுபாடுன்னு தெரிந்து கொண்டோ. அது மாத்திரமில்லை, சுவாமி திருச்செந்தூரத்து மாநாடெல்லாம் நிறைய பல ஊர்களில் போய் நடத்தியிருக்கார். அதனால் அந்த அழிச்செயலில் கற்றுக்கொண்டார்களே. ஆனால் அவளுக்கு பரதத்துவ ஞானம் ஏற்பட்டு தேவதாந்த சம்பந்தம் கழிந்து அவளும் சித்தி ஸ்வரூபத்தை உணர்ந்து உய்வடைவார்கள். ஆகினாலே சுவாமிக்கு திருவுள்ளமாக வணங்குறதுக்காகத்தான் நான் வந்திருந்தால் திருச்செந்தூரத்தில் போட்டிகள்லாம் ஒப்பித்தல் போட்டின்னு அந்த மாதிரிலாம் நடத்தினோம். உபன்யாசங்கள் இப்படியாக பலவிதமாக ஒரு விஷயம் நடத்தின்னு வரும். இந்த அடுத்த வாரம் சுவாமி திருநட்சத்திரத்து வரையிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநாடு விட்டுபரத்து மாநாடும் சுவாமியுடைய திருவுலோகப்புக்காகத்தான் நடத்தப்பட்டது. சில பேர் நினைச்சுன்னு இருக்கா, அதாவது விட்டுபரத்தும் வாஸ்தவம் தான். விட்டுபரத்தும் என்றைக்கு இருக்கக்கூடியது பெருமானுடைய ஒரு மேன்மே நாம் புதுசாக இன்றைக்கி ஸ்தாபிக்கப்படல, இன்றைக்கும் இருக்கக்கூடியது தான். அது ஆனாலும் கூட பூர்வாச்சாரியர்களுக்கு பிற்பட்ட காலத்திலே அப்பை தீட்சிதர் முதலானவர்கள் நாராயணன் பரதத்துவம் அல்லன் இன்னும் சிவனை பரதத்துவமாகவும் பல கிரந்தங்களாக வாழ பண்ணி வச்சிருக்கா. அவளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையோ. எங்கள் சுவாமி அதை தெளிவாக தம்முடைய கிரந்தங்களிலே நாராயண பாரம்பரியத்தை நன்னாக நிலைநாட்டியிருக்கார். அதனால் அந்த சுவாமிக்கு விட்டுவரத்துவத்தை சொல்கிறதுலாம் நோக்கு, அதுதான் அவர் திருவுள்ளத்து வகுப்பு. அவரிடத்திலேயே பழகினபடினாலே அடியனுக்குமே பரத்துவத்தை சொல்கிறதான் நோக்கு. எல்லாரும் சௌலபியத்தை சொல்லுவாள், சௌசீல்யத்தை சொல்லுவாள். சௌசீல்யத்தையோ சௌலபியத்தையோ சொல்ல ஆரம்பித்தா அழ ஆரம்பிச்சிருவேன். தரிச்சு நின்று சொல்லணும்னா பரத்துவம் தான் சொல்ல முடியும். ஏன்னா சுவாமிக்கு எந்த துறையிலே ஒரு ஈடுபாடோ, எந்த பரத்துவத்தில் ஈடுபாடோ, முதலாழ்வார்களும் இவரும் இந்த இதில் பரத்துவத்தில் ஈடுபட்டிருப்பாருன்னு திருநாடு வியாக்கியானம் தோணும் இல்லையா. அதுபோல் சுவாமி பரத்துவத்திலே ஈடுபட்டிருப்பார். அதிலே தான் அடியனுக்குமே ஈடுபாடு. சுவாமிக்கு மட்டும் அதில் ஈடுபாடு, அது அவரோட சம்பந்தாது, அந்த சம்பந்தத்தினாலேயே அதிலே தான் ஈடுபாடு. எங்கள் சுவாமி நிச்சயம் திருவுளம் உகப்பார். அவர் திருவுளம் உகக்கணுங்கிறதுக்காகத்தான் விட்டு பரத்து மாநாடு நடத்தினோம். புதுசாக நாம் இல்லாத ஒரு பரத்துவத்தை நாங்கள் புதுசாக ஒன்று அடியணும் ஸ்தாபிக்க முடியும். எம்பெருமானே சித்தமாக இருக்கிறது தான். இதை பற்றிலாம் கூட அதில் இன்னொரு கருத்து என்னென்னா, அது அடியன் இந்த சமயத்தில் சொல்ல விரும்புகிற கருத்து என்னென்னா, இப்போது தேவன் முதல்ல சாதித்த மாதிரி இந்த சமரசவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்தினுடைய தனித்துவமே அடிபட்டு போகிறது. ஆகையால் இப்போது வைஷ்ணவர்களை பொறுத்தவரையிலும் எம்பெருமான் தான் முழுமுதற் கடவுள், அவனே ஜெகத்காரணம், அதுதான் உண்மை, அவ்வளவுதான். இப்போ அதுக்குன்னு சொல்லி நம்ம மற்றவர்களுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தணுன்றதுக்காக நம்ம பண்ணல. நம்ம இப்போது தேவன் சொல்லும் பொழுது கூட நம்மை பொறுத்தவரையிலும் நாம் அந்த எம்பெருமானுக்கு ஒரு பதிவிரத்தையை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு நிஷ்டையோடு நாம் இருக்கிறோம். இதில் மற்றவர்களை துவேஷிக்கிறதுன்றது நம்ம சம்பிரதாயத்தில் பொதுவாக யாரையுமே துவேஷிக்கக்கூடாது. கடவுள் மண் உலகம் வாழ நம்ம எல்லாரும் வாழணும்னு சொல்கிற வாழ வழியும் மற்ற பேரை வெறுக்கிறதுனால கிடையாது. உண்மை உணரணும். மற்ற பேர் யாரும் வரணுங்கிறதுக்காக நம்மவர்கள் குழம்பி வேறு இடங்களுக்கு போகாமல் எம்பெருமானை விட்டு நீங்காமல் அவனே பத்திங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இவ்வளோ பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் காட்டின வழியில் இவர்களும் பயணிக்க வேண்டும், அதுலேருந்து நீங்க கூடாதுன்றதுக்காக சொல்றதே தவிர இதை பிற தேவதைகள் இடத்துல இருக்கக்கூடிய துவேஷம்னு நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே பெருமான் சரீரமானவன், நமக்கு துவேஷம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சரீரங்கிறதுனால அவளை செவிக்கப்படாதுங்கிறதுக்கும் பரந்த ரகசியத்தில் கேள்வி கேட்டு பதில் சாதிச்சிருப்பார். நடியும் இல்லை. அதான் கடைசியில் அவர் அதாவது இப்போது என்னென்னா, மற்றவர்களை நாம் துவேஷிப்பதோ இது வணங்குவதுன்றது எங்கள் பெருமான மட்டும்தான். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையிலும் அவன் தான் வணக்கத்துக்குரியவன். அது ஒரு பதிவிரத தர்மம்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த ஒரு கருப்பு சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்தவரை அந்த நிஷ்டைன்றது நம்ம பூர்வாச்சாரியர்களால் அந்த தேவதைகளையும் கூட ஏவல் செய்யும்னா நம்ம திருப்பாவையில் பார்க்கிறோம். அதான் கடைசியில் பிரணமந்தி திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக சொல்லி அவர்களும் கூட அந்த அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுக்கான நமக்கு யாருக்கு விரோதமோ வெறுப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாருமே எம்பெருமானுடைய. அதனால் கடைசியில் அது பிறருக்கு பார்க்கும் பொழுது வெறுப்புன்னு துவேஷம்னு தோணலாம். அது துவேஷமே கிடையாது, அது ஒரு விதமான நிஷ்டை, அவ்வளவுதான். அது சிவைஷ்ணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கற்புன்னு மாதிரி புரிந்து கொள்ள வேண்டியது. அவ்விதமாக
விஷ்ணு பரத்வ மாநாடும் நடைபெற்றது. இன்னும் நிறைய கைங்கரியங்கள் இந்த திருநட்சத்திரத்தை ஒட்டி நடக்க இருக்கிறது. சரியா அந்த சமயத்தில் இந்த வீடியோவும் வந்துடும் நினைக்கிறேன் அடியேன். ஏன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதம் மகம், இன்றைக்கி சுவாதிக்குள்ளே இந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். இதில் தேவரீரை பற்றியும் புத்தூர் சுவாமிகள் இருவரை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டோம். மேலும் இன்னும் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் கிளம்பி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பல இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன, நடக்கப் போகின்றன. அதில் எல்லாரும் கலந்து கொண்டு சிலதெல்லாம் கூட யூடியூப் முதலான இடங்களிலும் கிடைக்கிறது. சுவாமியை பற்றி இன்னும் தெரிந்து கொண்டு முக்கியமாக அவர்கள் இவ்வளோ பாடுபட்டது எதுக்காகன்னு கேட்டால் அந்த சம்பிரதாயத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த சம்பிரதாயத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தேவர் வேறு ஏதாவது விவக்ஷம் உண்டா? அடி இந்த வருஷம் சுவாமியுடைய திருவுள்ள வகுப்புக்காகவும் ஜனங்கள் எல்லாம் ஓய்வடைய வேண்டும் என்பதற்காகவும் பயனடைய வேண்டும் என்பதற்காகவும் சுதர்சன பதில்களை அது ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது. அதிலேருந்து 225 கேள்விகளை எடுத்து ஒரு தனி புத்தகமாக்கி 3000 பிரதிகள் அடித்து சிவைட்டும் உலகமெங்கும் பல இடங்களிலே இலவசமாக விநியோகம் செய்து அதுவும் அதில் பரீட்சை எல்லாம் கொடுக்கப்படவிருக்கின்றன. நாளை தினம் கூட சென்னை பட்டணத்தில் அவர் எம்ஏவி மதுசூதன் சுவாமி பரீட்சை கொடுக்குறார். குழந்தைகளுக்கு பரீட்சை கொடுத்து அதில் எல்லோருக்கும் பரிசு பரிசு கொடுக்குறதா இருக்கார். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலையும் ஸ்ரீமான் பட்டர் சுவாமி பத்ரி பட்டர் சுவாமி 20 இடங்களிலே சுதர்சன பதில் நடத்துறதுக்குனே சென்டர்ஸ் ஏற்பாடு பண்ணி பல இடங்களில் சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள் உபன்யாசகர்கள் பெரும்பாலானவர்கள் 99% பேர் எல்லாரும் சுதர்சன பதில் ஞாயிற்றுக்கிழமை தூரம் பாட சொல்லிகிட்டு இருக்கா. இப்படி பல இடங்களில் நடந்துருக்கு. சுவாமி திருவுள்ள ஒக்கும்படியாகும் எல்லோருக்கும் பயனளிக்கும்படியாக சம்பிரதாயார்த்தங்களை அடிப்படையான விஷயங்கள்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சுவாமிக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இது வேறு என்ன பண்ண முடியும் அவருக்கு. இந்த மாதிரியாக பிரச்சாரங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன என்பதையும் இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நடந்து கொண்டிருக்கு. அதே போல் ராமலிங்க பிரதிஷ்டைன்னு சுவாமி ஒரு புஸ்தகம் பதிப்பிச்சிருக்கார். அதுவும் இந்த சுவாமி திருநட்சத்திரத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான பிரதிகள் 1500 பிரதிகள் அடித்தாச்சு வரப்போகுது. அதையும் விநியோகம் பண்ணுறதாக இருக்கும். ஏன்னா பல பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஊடகங்களில் பொய்யான தகவல்கள் நிறையா பரவிடுது. அதுக்கிட்ட நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்களாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும். 1000 பேர் தப்பான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், விஷயங்களை தவறாகவே கிரகித்திருந்தாலும் நம்மவர்களாவது இதுதான் உண்மை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதுக்காக அதுக்கும் ஏற்பாடாகின்றிருக்கு. சுவாமியுடைய கந்தங்களை என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சுவாமியுடைய திருநட்சத்திரம் வெளியிடணுங்கிற பாரிப்போம். அடியன் வேறு ஏதாவது வந்து சொன்னேன். சுவாமி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எழுந்தருளி தேவரீருடைய நேரத்தை அடியங்களுக்கு ஒதுக்கினதுக்கு மிகவும் நன்றி. தலையெல்லால் கைமாறிலேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசி ஒரு மாதமாக ஒரு வருஷமாகவே காரியக்கிரமங்கள் தான். கடைசி ஒரு மாதத்தில் நிறைய காரியக்கிரமங்கள் அடியனுக்கு பிரத்யட்சமாகவே தெரியும். அதில் இன்னொரு சின்ன கேப்பு தான் கிடச்சிது. அந்த கேப்பில் சரியாக இந்த ஒரு நிகழ்ச்சிக்காகன்னு சுவாமி புத்தூர்லேருந்து எழுந்தருளி இங்கே நடத்தி கொடுத்துருக்கார். சுவாமி இப்போது தற்பொழுது ஸ்ரீரங்கத்தில் வாசமாக எழுந்தருளி இருந்தாலும் இந்த கைங்கரியங்களுக்காகவே புத்தூருக்கு எழுந்தருளும்படியாக நேர்ந்திருக்கிறது. அதில் ஒரு சமயத்தை ஒதுக்கி அடியவங்களுக்குன்னு சொல்லி இறங்கினதுக்கு ரொம்ப தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சுவாமியோடு பேசுவதற்கு நிறைய இருக்குது. ஆனாலும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் இதுவே 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரு பகுதியை இப்போது நாம் நிறைவேற்றி கொள்வோம். வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு இங்கே பேசலாம் அப்படின்றது அடியனுக்கு ஆசை. அதுக்கு முன்னாடியே இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலையெல்லால் கைமாறல் அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கொண்டு அடியன் அமைகிறேன். அடியன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அடியன் முன்னமே தெரிவித்தது போல சுவாமி பண்ணக்கூடிய கைங்கரியங்களிலே ஏதோ ஒரு துணையாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அதன் மூலமாக சுவாமியை அணுக வேண்டியது அப்படின்றதை அடியன் இங்கே விசேஷித்து பிரார்த்தித்து கொள்கிறேன். மேலும் மற்றொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியோங்கள் செய்து வரும் இந்த தொண்டிலே நீங்களும் பங்கு பெற நினைத்தால் உங்களுக்கு விருப்பமுள்ள தொகையை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்க்ஸ் மூலமாக செலுத்தலாம். வேறு விதமாக உதவ வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக தொடர்பு கொள்ளவும். அடியேன் ராமானுஜதாசன்.